சம்பவம் 7. இடம்பெற்றுள்ள பாக்தாத் கலிஃபாவின் ஆட்சி. டமாஸ்கஸ் பட்டு வர்த்தகம். பொற்கொல்லர் ஜாஃபரின் ஏமாற்று வேலை. அடர்த்தி மற்றும் நீரின் இடப்பெயர்ச்சி விதி சார்ந்த அறிவியல் ஆய்வுகள். வரலாற்றுச் சட்டம் மற்றும் கலிஃபாவின் நுணுக்கமான தீர்ப்பு ஆகிய அனைத்து கூறுகளையும் முழுமையாக பிரதிபலிக்கும் விரிவான தலைப்பு. டமாஸ்கஸ் பட்டு வர்த்தக பின்னணியில் பாக்தாத் பொற்கொல்லர் ஜாஃபரின் தங்க கலப்பட மோசடி. நீரின் இடப்பெயர்ச்சி விதி மற்றும் அடர்த்தி வேறுபாடு வழியிலான அறிவியல் பகுப்பாய்வும் கலிஃபாவின் நீதியான தீர்ப்பும். ஆசிய வர்த்தக பாதைகளின் மையப்புள்ளியாக விளங்கிய பாக்தாத் பேரரசில் டமாஸ்கஸ் நகரின் புகழ்பெற்ற டமாஸ்கஸ் பட்டு வர்த்தகமும் பாக்தாத்தின் பொற்கொல்லர்களின் தங்க ஆபரண கலையும் செழித்து ஓங்கிய காலகட்ட வரலாற்று அறிவியல் பின்னணியில் அமைந்த ஆய்வறிக்கை இது. பாக்தாத்தின் புகழ்பெற்ற கலிஃபா அரச குடும்பத்து விழாவிற்காக தூய்மையான தங்கத்தால் செய்யப்பட்ட பேரழகுமிக்க கிரீடம் அல்லது ஆபரணம் ஒன்றைச் செய்யுமாறு தலைமை பொற்கொல்லர் ஜாஃபரிடம் உத்தரவிட்டார். கலிஃபா அரண்மனை கருவூலத்திலிருந்து குறிப்பிட்ட எடையுள்ள உதாரணமாக 1000 கிராம் தூய தங்கத்தை ஜாஃபரிடம் ஒப்படைத்தார். ஜாஃபர் ஆபரணத்தை செய்து முடித்து வந்தபோது அதன் வேலைப்பாடு வியக்க வைத்தது. எடையும் கலிஃபா கொடுத்த அதே எடையிலேயே 1000 கிராம் சரியாக இருந்தது. ஆனால் ஆபரணத்தின் நிறத்திலும் மிளிர்விலும் சிறு சந்தேகம் எழுந்தது. ஆபரணத்தை உடைத்தோ உருக்கியோ சோதித்தால் அதன் நுட்பமான கலைவேலைப்பாடு பாழாகிவிடும். உருக்காமல் உடைக்காமல் தங்கத்தில் கலப்படம் உள்ளதா என்பதை கண்டறிய வேண்டும் என்ற சிக்கல் எழுந்தது. கலிஃபா மற்றும் அரண்மனை அரச ஆலோசகர்கள் இதற்காக பயன்படுத்திய அறிவியல் கோட்பாடு ஆர்க்கிமிடிஸின் கொள்கை மற்றும் அடர்த்தி கோட்பாடு ஆகும். ஒவ்வொரு உலோகத்திற்கும் குறிப்பிட்ட அடர்த்தி உண்டு. தூய தங்கத்தின் அடர்த்தி மிக அதிகம், அதாவது 19.32. வெள்ளியின் அடர்த்தி 10.49. செம்பின் அடர்த்தி 8.96 ஆகும். ஒரு பொருளை நீரில் மூழ்கடிக்கும் போது அது தனது பருமனுக்குச் சமமான அளவு நீரை வெளியேற்றும் அல்லது இடப்பெயர்ச்சி செய்யும் என்பதே நீரின் இடப்பெயர்ச்சி விதி. ஒரே எடையுள்ள இரு வேறு பொருள்கள் வெவ்வேறு அடர்த்தியை கொண்டிருந்தால் குறைந்த அடர்த்தி கொண்ட பொருள் அதிக பருமனை கொண்டிருக்கும். எனவே அது நீரில் அதிக அளவிலான நீரை இடப்பெயர்ச்சி செய்யும் என்பது இதிலுள்ள முக்கிய கொள்கையாகும். கலிஃபா சோதனையை மக்கள் மற்றும் அரசவையினர் முன்னிலையில் நிகழ்த்தினார். படி 1 ஜாஃபரிடம் கொடுக்கப்பட்ட அதே எடைக்குச் சமமான 1000 கிராம் தூய தங்க கட்டியை ஒப்பீட்டுக்கான கட்டுப்பாட்டு பொருளாக எடுத்தார். படி 2 விளிம்பு வரை நீரால் நிரப்பப்பட்ட பாத்திரத்தில் தூய தங்க கட்டியை மெதுவாக மூழ்கடித்து தங்க கட்டி வெளியேற்றிய நீரின் அளவான V1 ஐ துல்லியமாக அளவிட்டார். படி 3 அதே பாத்திரத்தை மீண்டும் விளிம்பு வரை நீரால் நிரப்பி ஜாஃபர் செய்த ஆபரணத்தை அதில் மூழ்கடித்து ஆபரணம் வெளியேற்றிய நீரின் அளவான V2 ஐ அளவிட்டார். சோதனையின் முடிவில் ஜாஃபரின் ஏமாற்று வேலை வெளிப்பட்டது. ஜாஃபர் செய்த ஆபரணம் தூய தங்க கட்டி வெளியேற்றிய நீரை விட அதிக அளவிலான நீரை இடப்பெயர்ச்சி செய்தது, அதாவது V2 ஆனது V1 ஐ விட அதிகமாக இருந்தது. ஜாஃபர் கலிஃபா தந்த தூய தங்கத்தில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு அதற்கு பதிலாக குறைந்த அடர்த்தி கொண்ட செம்பு அல்லது வெள்ளியை கலந்து எடையை சரி செய்துள்ளார் என்பது இதனால் விளக்கப்பட்டது. கலப்பட உலோகங்களின் அடர்த்தி குறைவாக இருப்பதால் 1000 கிராம் எடையை பூர்த்தி செய்ய அதிக பருமனான உலோகம் தேவைப்பட்டது. இதனால் ஆபரணத்தின் மொத்த பருமன் அதிகரித்து அது நீரில் அதிக நீரை வெளியேற்றியது. கலைப்பொருளைச் சிறிதும் சேதப்படுத்தாமல் அறிவியலின் துணையோடு பொற்கொல்லர் ஜாஃபர் திருடியதை நிரூபித்து அவருக்கு தகுந்த தண்டனையையும் அரச கருவூலத்திற்குரிய இழப்பீட்டையும் பெறச் செய்தார் என்பதே கலிஃபாவின் தீர்ப்பாகும். பண்டைய கிரேக்க அறிஞர் ஆர்க்கிமிடிஸின் கோட்பாடுகளை இஸ்லாமிய பொற்காலத்தில் இஸ்லாமிய உலகின் அறிஞர்களான அல் பீருனி மற்றும் அல் கஜினி ஆகியோர் மேலும் துல்லியமான மீசான் அல் ஹிட்மா எனும் துலாக்கோல்கள் மூலம் மேம்படுத்தி உலோகங்களின் தூய்மையை கண்டறிய பயன்படுத்தினர். இத்தகைய துல்லியமான அளவீட்டு முறைகளும் நீதியான தீர்ப்புகளுமே டமாஸ்கஸ் பட்டு மற்றும் பாக்தாத் வர்த்தகத்தில் பட்டுப்பாதையில் பாக்தாத் நகரம் வர்த்தகத்தின் நம்பகமான மையமாக திகழ காரணமாக அமைந்தன. வரலாற்று பின்னணி மற்றும் இஸ்லாமிய சட்ட முறைமையின் படி கலிஃபாவின் அவையில் அரச கருவூலத்தை தந்திரமாக ஏமாற்றித் திருடிய பொற்கொல்லர் ஜாஃபருக்கு வழங்கப்பட்ட தண்டனைகள் பல பிரிவுகளாக அமைந்தன. முதலாவதாக களவாடப்பட்ட தூய தங்கம் ஜாஃபரிடமிருந்து முழுமையாக மீட்டெடுக்கப்பட்டு அரச கருவூலத்தை ஏமாற்ற முயன்றதற்காக அவரது சொந்த சொத்துக்கள் மற்றும் கடையில் இருந்த தங்கம் அபராதமாக பறிமுதல் செய்யப்பட்டது. இஸ்லாமிய சட்டத்தில் கடுமையான திருட்டிற்கு கை வெட்டுதல் போன்ற ஹத் தண்டனைகள் விதிக்க சில கடுமையான நிபந்தனைகள் உள்ளன. ஆனால் ஒப்படைக்கப்பட்ட பொருளில் நம்பிக்கை துரோகம் செய்து கலப்படம் செய்தல் போன்ற குற்றங்களுக்கு கலிஃபா தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தப்சீர் எனப்படும் நீதிபதியின் விவேகத்திற்குட்பட்ட தண்டனையை அளித்தார். இதன்படி ஜாஃபர் பாக்தாத்தின் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டதோடு பட்டுப்பாதையின் முக்கிய வர்த்தக மையமான பாக்தாத் சந்தையில் மற்ற வணிகர்களுக்கு பாடமாக அமையும் பொருட்டு அவரது ஏமாற்று வேலை பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டது. மேலும் பேரரசின் எல்லைக்குட்பட்ட எந்த பகுதியிலும் பொற்கொல்லர் தொழில் செய்ய அவருக்கு நிரந்தர தடை விதிக்கப்பட்டு அவரது அரசவை மற்றும் வர்த்தகச் சங்க சான்றிதழ்கள் ரத்து செய்யப்பட்டன. இத்தீர்ப்பின் நோக்கம் ஜாஃப்ரை தண்டிப்பது மட்டுமல்லாமல் பாக்தாத் மற்றும் டமாஸ்கஸ் வர்த்தக பாதையில் நாணயங்கள் மற்றும் ஆபரணங்களின் தூய்மை மீதான நம்பிக்கையை உலக வணிகர்களுக்கு உறுதிப்படுத்துவதாகும். பாக்தாத் பொற்கொல்லர் ஜாஃபரின் வழக்கிலுள்ள ஒவ்வொரு அறிவியல் மற்றும் தர்க்கவியல் வினாக்களுக்கான பகுப்பாய்வை விரிவாக காண்போம். தூய தங்கம் தனித்துவமான அடர் மஞ்சள் நிறமும் மென்மையான மிளிர்வும் கொண்டது. இதில் செம்பு கலக்கப்பட்டால் தங்கத்திற்கு சற்றே சிவப்பான நிறத்தை கொடுக்கும். வெள்ளி கலக்கப்பட்டால் தங்கத்தின் நிறத்தை மங்கச் செய்து வெளிரிய மஞ்சள் நிறமாக மாற்றும்.
கலிஃபாவின் கண்பார்வையில் ஆபரணத்தின் பளபளப்பில் ஏற்பட்ட இந்த நுட்பமான மாறுபாடே முதல் சந்தேக புள்ளியாக அமைந்தது. இதில் பயன்பட்ட அடிப்படை அறிவியல் பொருளின் இயற்பியல் பண்புகள் ஆகும். ஒவ்வொரு தனிமத்திற்கும் நிறை, பருமன் மற்றும் அடர்த்தி ஆகியவை நிலையான இயற்பியல் குணங்களாகும். ஒரு பொருளின் வடிவத்தை மாற்றினாலும் அல்லது அதை ஆபரணமாக பண்ணினாலும் அதன் அடர்த்தி மாறுபடாது எனும் அறிவியலே இங்கு பயன்படுத்தப்பட்டது. அடர்த்தி என்பது ஒரு குறிப்பிட்ட பருமனில் எவ்வளவு நிறை அடங்கியுள்ளது என்பதை குறிப்பதாகும். தங்கத்தின் அடர்த்தி 19.32 ஆக உள்ளதால் மிகச் சிறிய பருமனிலேயே அதிக எடையை கொண்டிருக்கும். வெள்ளியின் அடர்த்தி 10.49 ஆகவும் செம்பின் அடர்த்தி 8.96 ஆகவும் உள்ளன. ஒரு பொருளை திரவத்தில் மூழ்கடிக்கும் போது அப்பொருள் தனக்கான இடத்தை பிடிக்க தனது சொந்த பருமனை காட்டிலும் துல்லியமாக சமமான அளவு திரவத்தை வெளியேற்றும் என்பதே நீரின் இடப்பெயர்ச்சி விதியாகும். கலிஃபா ஜாஃபரிடம் கொடுத்த 1000 கிராம் நிறை மாறாதது. நிறை நிலையாக இருக்கும் போது அடர்த்தி குறைய குறைய பருமன் அதிகரிக்கும். தூய தங்கத்தின் பருமன் 51.75 கன சென்டிமீட்டர், வெள்ளியின் பருமன் 95.32 கன சென்டிமீட்டர், செம்பின் பருமன் 111.60 கன சென்டிமீட்டர் ஆகும். சோதனையின் முதல் படியில் 1000 கிராம் தூய தங்க கட்டியை நீரில் மூழ்கடிக்கும் போது அது 51.75 கன சென்டிமீட்டர் அளவிலான நீரை வெளியேற்றியது. இரண்டாம் படியில் ஜாஃபர் செய்த ஆபரணத்தை நீரில் மூழ்கடிக்கும் போது அது 51.75 கன சென்டிமீட்டர் அளவை விட அதிக நீரை வெளியேற்றியது. ஜாஃபர் தூய தங்கத்தில் 200 கிராமை திருடிவிட்டு அதற்கு பதிலாக 200 கிராம் செம்பை கலப்பதாக கொண்டால் மொத்த எடை 1000 கிராம் என தராசில் சரியாக இருக்கும். ஆனால் புதிய பருமன் கணக்கீட்டின்படி தங்கத்தின் பருமன் 41.40 கன சென்டிமீட்டர் மற்றும் செம்பின் பருமன் 22.32 கன சென்டிமீட்டர் என சேர்ந்து மொத்த பருமன் 63.72 கன சென்டிமீட்டர் ஆக உயர்கிறது. தூய தங்கத்தின் பருமன் 51.75 கன சென்டிமீட்டர் ஆக இருக்க கலப்பட ஆபரணத்தின் பருமன் 63.72 கன சென்டிமீட்டர் என அதிகரித்த இந்த பருமன் வேறுபாடே நீரில் அதிக அளவு நீர் வழிவதற்கு காரணமாகி ஏமாற்று வேலையை அம்பலப்படுத்தியது. வெளியேற்றப்பட்ட நீரின் அளவை வைத்தே ஜாஃபர் எவ்வளவு தங்கம் திருடினார் என்பதை துல்லியமாக கணக்கிட முடியும். பருமன் வித்தியாசம் எவ்வளவோ அதற்கு இணையான சதவீதத்தில் தங்கம் திருடப்பட்டு செம்பு அல்லது வெள்ளி கலக்கப்பட்டுள்ளது என்பது துல்லியமாக கணக்கிடப்பட்டு நீதிமன்ற ஆதாரமாக சமர்ப்பிக்கப்பட்டது. தூய தங்கம் பிரகாசமான மஞ்சள் நிறத்திலும் ஒரு மென்மையான பளபளப்பிலும் இருக்கும். ஆனால் பொற்கொல்லர் ஜாஃபர் அதில் செம்பு அல்லது வெள்ளியை கலந்ததால் தங்கம் தனது இயல்பான பிரகாசத்தை இழந்து லேசான சிவப்பாகவோ அல்லது வெளிரிய மஞ்சள் நிறமாகவோ மாறியது. மேலும் தூய தங்கத்தின் மீது ஒளி விழும்போது ஏற்படும் மிளிர்வும் கலப்பட உலோகத்தின் மீதான மிளிர்வும் ஒரே மாதிரி இருக்காது. கலிஃபா கூர்ந்து கவனித்தபோது தெரிந்த இந்த நிற மற்றும் மிளிர்வு மாறுபாடே சோதனையை தொடங்குவதற்கான முதல் சந்தேக பொறியாக அமைந்தது. ஒரு பொருளில் எவ்வளவு பருப்பொருட்கள் அடங்கியுள்ளன என்பதன் அளவே நிறை எனப்படும். எளிய மொழியில் சொன்னால் இதுதான் அப்பொருளின் உண்மையான எடை ஆகும். உதாரணத்திற்கு 1000 கிராம் தங்க கட்டி என்பதில் உள்ள 1000 கிராம் என்பதுதான் அதன் நிறை ஆகும். நிறை நிலையாக இருக்கும் போது அடர்த்தி குறைய குறைய பருமன் அதிகரிக்கும் என்பதை எளிய முறையில் புரிந்து கொள்ளலாம். ஒரு கிலோ இரும்பின் அடர்த்தி அதிகம் என்பதால் சிறிய அளவில் அடங்கி குறைந்த பருமனை கொண்டிருக்கும். ஆனால் ஒரு கிலோ பஞ்சின் அடர்த்தி குறைவு என்பதால் நிறைய இடம் தேவைப்பட்டு அதிக பருமனை கொண்டிருக்கும். இங்கு இரண்டுமே ஒரு கிலோ எனும் நிலையான நிறைதான் என்றாலும் பஞ்சின் அடர்த்தி குறைவாக இருப்பதால் அது அதிக இடத்தை அடைத்துக் கொள்கிறது. இதேபோலத்தான் ஜாஃபர் 1000 கிராம் எடையை பூர்த்தி செய்ய அடர்த்தி குறைந்த செம்பையோ வெள்ளியையோ கலந்தபோது அந்த ஆபரணத்தின் பருமன் பெரிதாகிவிட்டது. நீரில் வெளியேறிய கூடுதல் நீரின் அளவை கொண்டு திருடப்பட்ட தங்கத்தின் சதவீதத்தை கணக்கிட முடியும். தூய தங்கத்தின் பருமன் 51.75 கன சென்டிமீட்டர், ஆபரணம் வெளியேற்றிய நீரின் பருமன் 63.72 கன சென்டிமீட்டர் என்றால் கூடுதலாக வெளியேறிய நீர் 11.97 கன சென்டிமீட்டர் ஆகும். இந்த 11.97 கன சென்டிமீட்டர் கூடுதல் பருமன் என்பது குறைந்த அடர்த்தி கொண்ட செம்பு உள்ளே வந்ததால் மட்டுமே உருவானது. கணித சூத்திரத்தின்படி 11.97 கன சென்டிமீட்டர் கூடுதல் பருமன் உருவாவதற்கு துல்லியமாக 200 கிராம் தூய தங்கம் வெளியில் எடுக்கப்பட்டு 200 கிராம் செம்பு சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது கணக்கிடப்படுகிறது. இதன் மூலம் ஜாஃபர் 20% தங்கத்தை திருடிவிட்டார் என்பது எந்தவித சந்தேகமும் இன்றி அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டது. மிளிர்வு என்பது ஒரு பொருளின் மேல் ஒளி விழும்போது அப்பொருள் ஒளியை எவ்வாறு எதிரொலிக்கிறது மற்றும் எவ்வளவு பளபளப்பாக காட்சி கொடுக்கிறது என்பதை குறிக்கும் இயற்பியல் பண்பாகும். தூய தங்கம் ஒளியை மிகவும் மென்மையாகவும் அடர் மஞ்சள் சோதியுடனும் எதிரொலிக்கும். அதில் துருப்பிடிக்கும் பண்போ அல்லது மங்கலாகும் தன்மையோ இருக்காது. தங்கத்தில் செம்பு அல்லது வெள்ளி போன்ற உலோகங்களை கலக்கும்போது அந்த உலோகங்களின் அணுக்கள் ஒளியை வேறு கோணங்களில் எதிரொலிக்கும். இதனால் தூய தங்கத்திற்கே உரித்தான அந்த தனித்துவமான மிளிர்வு குறைந்து ஒளி மங்கலாகவோ அல்லது சற்றே வேறுபட்ட பளபளப்பாகவோ தெரியும். பருமன் என்பது ஒரு பொருள் ஆக்கிரமித்துக் கொள்ளும் இடத்தின் அளவு ஆகும். எளிய மொழியில் சொன்னால் நிறை என்பது ஒரு பொருள் எவ்வளவுக்கு கனமாக இருக்கிறது எனும் எடையையும், பருமன் என்பது ஒரு பொருள் எவ்வளவு இடத்தை அடைத்துக் கொள்கிறது எனும் அளவையும் குறிக்கும். உதாரணமாக ஒரு லிட்டர் நீர் பாட்டிலின் உள்ளே இருக்கும் காலி இடத்தின் அளவுதான் அதன் பருமன் ஆகும்.
தங்க கட்டியை நீரினுள் போடும்போது அத்தங்க கட்டி எவ்வளவு இடத்தை அடைத்துக் கொள்ளுமோ அதே அளவு இடத்தை நீரிலிருந்து பிடுங்கிக் கொண்டு அந்த நீரை வெளியே தள்ளுகிறது. சுருக்கமாகச் சொன்னால் மிளிர்வு என்பது பொருளின் பளபளப்பு அல்லது ஒளி எதிரொலிக்கும் திறன் ஆகும். பருமன் என்பது பொருள் அடைத்துக் கொள்ளும் இடத்தின் அளவு ஆகும். இஸ்லாமிய பொற்காலத்தில் வாழ்ந்த மாபெரும் பேரறிஞர் அல் பீரூனி அல் பிரனி உலோகங்களின் தூய்மையை கண்டறிவதிலும் அவற்றின் அடர்த்தியை கணக்கிடுவதிலும் புரட்சிகரமான மாற்றத்தை கொண்டு வந்தார். அவர் வடிவமைத்து பயன்படுத்திய ஒப்படர்த்தி துலாக்கோல் ஹைட்ரோஸ்டாட்டிக் பாலன்ஸ் அரபியில் மீசான் அல் மையா இயங்கும் அறிவியல் முறையின் விரிவான விளக்கம் இதோ. அல் பீரூனியின் ஒப்படர்த்தி துலாக்கோலின் வடிவம். அல் பீரூனி உருவாக்கிய கருவி சாதாரண தராசு அல்ல. அது நீரின் இடப்பெயர்ச்சி விதியையும் ஆகமீடிஸ் பிரின்சபல் நெம்புகோல் தத்துவத்தையும் பிரின்சபல் ஆஃப் மோமெண்ட்ஸ் ஒன்றிணைத்துச் செயல்படும் ஒரு கூம்பு வடிவ பாத்திர அமைப்பாகும். கொனகல் வெசல் கொனகல் இன்ஸ்ட்ரமெண்ட். 1. கூம்பு வடிவ கலன் ஒரு குறுகிய கழுத்து பகுதியையும் அதன் உச்சியில் மிகவும் மெல்லிய வெளியேற்ற குழாயையும் ஓவர்ஃப்ளோ ஸ்பவுட் கொண்ட செம்பு பாத்திரம். 2. துல்லிய தராசு பிரசிஷன் பாலன்ஸ் மிக நுட்பமான எடைகளையும் மில்லிகிராம் அளவில் துல்லியமாக அளவிடக்கூடிய இரு தட்டுகளை கொண்ட நெம்புகோல் தராசு. துலாக்கோல் இயங்கும் படிநிலைகள் வார்கிங் மெகனிசம். அல் பீரூனி ஒரு உலோகத்தின் தங்கம் வெள்ளி செம்பு ஒப்படர்த்தியை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கண்டறிய பின்பற்றிய படிநிலைகள். பொருளின் எடையை காற்றில் அளவிடுதல். M1 விடப்பெரிது கூம்பு வடிவ பாத்திரத்தில் விளிம்பு வரை நீர் நிரப்புதல். விடப்பெரிது பொருளை நீரில் மூழ்கடித்து வெளியேறும் நீரை சேகரித்தல். விடப்பெரிது வெளியேறிய நீரின் எடையை அளவிடுதல். M2 விடப்பெரிது அடர்த்தி கணக்கீடு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி சமன் M1 M2. படி 1 காற்றில் எடையை குறித்தல். முதலாவதாக சோதிக்கப்பட வேண்டிய உலோகத்தின் எடையை காற்றில் தராசின் மூலம் துல்லியமாக குறித்துக் கொள்வார். M1. படி 2 கூம்பு வடிவ பாத்திரத்தை தயார் செய்தல். கூம்பு வடிவ பாத்திரத்தின் விளிம்பு வரை வெளியேற்றக் குழாயின் மட்டம் வரை நீரை நிரப்புவார். பாத்திரத்தின் மேற்பரப்பு விசையினால் சர்ஃபஸ் டென்ஷன் நீர்த்துளிகள் எஞ்சியிருக்காதவாறு குழாயின் நுனியில் நீர் சொட்டுவது நிற்கும் வரை காத்திருப்பார். படி 3 நீரில் மூழ்கடித்தலும் நீர் சேகரிப்பும். இப்போது சோதிக்கப்படும் உலோகத்தை பாத்திரத்தினுள் மெதுவாக இறக்குவார். உலோகம் உள்ளே மூழ்கும்போது அதன் பருமனுக்கு வொல்யூம் சமமான நீர் பாத்திரத்தின் மெல்லிய குழாய் வழியே வெளியேறும் இந்த நீர் சிறிய பாத்திரத்தில் சேகரிக்கப்படும். படி 4 வெளியேறிய நீரின் எடையை கணக்கிடுதல். வெளியேற்றப்பட்ட நீரின் எடையை தராசில் வைத்து துல்லியமாக அளவிடுவார். M2. கணித சூத்திரம் மற்றும் அடர்த்தி கணக்கீடு. அல் பீரூனியின் கணித கோட்பாட்டின்படி நீரின் அடர்த்தி 1 CubiCGREMPERCENTIMETER என்பதால் பொருள் வெளியேற்றிய நீரின் எடை நேரடியாக அப்பொருளின் பருமனுக்கு வொல்யூம் சமமாக இருக்கும். இதைக் கொண்டு அப்பொருளின் அடர்த்தியை மிக எளிதாக கண்டறிந்தார். அல் பீரூனியின் கண்டுபிடிப்பின் வரலாற்றுச் சிறப்பு. அல் பீரூனி கணக்கிட்ட அடர்த்தி அட்டவணை. தங்கம் கோல்ட் 19.05 19.26 நவீன அறிவியல் கணக்கீடு 19.32 வெள்ளி சில்வர் 10.35 10.48 நவீன அறிவியல் கணக்கீடு 10.49 செம்பு கொப்பர் 8.70 8.92 நவீன அறிவியல் கணக்கீடு 8.96 இரும்பு அயன் 7.74 7.82 நவீன அறிவியல் கணக்கீடு 7.87. வியக்க வைக்கும் துல்லியம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நவீன ஆய்வக சாதனங்கள் ஏதுமின்றி 0.1 விழுக்காடு முதல் 1 விழுக்காடு வரையிலான துல்லியத்தோடு அல் பீரூனி இந்த அடர்த்தி அட்டவணையை தயார் செய்தார். அல் கசினி மேம்பாடு. அல் பீரூனிக்கு பின் வந்த அல் கஜினி இத்துலாக்கோலை மேலும் மேம்படுத்தி மீசான் அல் ஹிக்மா அறிவின் தராசு என்ற 5 தட்டுகள் கொண்ட அதிநவீன நீர்நிலை தராசாவாக மாற்றினார். அல் பீரூனியின் இந்த ஆய்வுகளே பின்னாளில் ஐரோப்பிய மறுமலர்ச்சி காலத்தில் நவீன வேதியியல் மற்றும் இயற்பியலின் அடர்த்தி அளவீட்டு முறைகளுக்கு ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபரன்செக்ஸ் வலுவான அடித்தளமாக அமைந்தன. 12ஆம் நூற்றாண்டில் பி 1121 இஸ்லாமிய பொற்காலத்தில் வாழ்ந்த மாபெரும் இயற்பியலாளரும் கணிதமேதையுமான அல் கசினி அல் பீரூனியின் நீர்நிலை தராசு தத்துவத்தை அடிப்படையாகக் கொண்டு உருவாக்கிய அதிநவீன கருவியே மீசான் அல் ஹிக்மா அறிவின் தராசு பாலன்ஸ் ஆஃப் விஸ்டம் ஆகும். சுமார் 2 மீட்டர் நீளமுள்ள வெண்கலக் கோலையும் 5 வெவ்வேறு செயல்பாட்டு தட்டுகளையும் பான்ஸ் கொண்ட இக்கருவி வெறும் எடையை மட்டும் அளவிடாமல் ஒரு பொருளின் அடர்த்தி தூய்மை மற்றும் கலப்பு உலோகங்களின் சதவீதத்தை பைனரி ஆலோய் ரேஷியோ மிக துல்லியமாக அறிய பயன்பட்டது. 5 தட்டுகளின் 5 பான்ஸ் அமைப்பும் பணி பகிர்வும். இத்தராசின் மைய நெம்புகோல் கோலின் பீம் இருபுறமும் 5 தட்டுகள் தொங்கவிடப்பட்டிருந்தன. தட்டு 1 இடதுபுறம் காற்றில் நிற்க பொருளின் உண்மையான எடையை காற்றில் அளவிட உதவும் தட்டு. தட்டு 2 இடதுபுறம் நீரில் மூழ்கும் கூம்பு தட்டு காற்று தட்டிற்கு கீழே தொங்கவிடப்பட்டு நேரடியாக தண்ணீர் பாத்திரத்தினுள் மூழ்கியிருக்கும் துளையிடப்பட்ட கூம்பு வடிவத் தட்டு. அல் மாசி
தட்டு 3 மற்றும் 4 வலதுபுறம் நகரும் தட்டுகள் எடை கற்களை வைக்கக்கூடிய மற்றும் தராசு கோலின் மீது முன்னோக்கியும் பின்னோக்கியும் நகரக்கூடிய இரு தட்டுகள். தட்டு 5 மைய எதிர் எடை தட்டு தராசை ஆரம்ப நிலையில் சமன் செய்யவும் காலபிரேஷன் நுட்பமான மாறுபாடுகளை கண்டறியவும் பயன்படும் நகரும் சிறிய எடை தட்டு. மீசான் அல் ஹிக்மா இயங்கும் முறை வார்க்கிங் ப்ரொசீஜர் படி 1 காற்றில் எடை விடப்பெரிது படி 2 நீரில் தோற்ற எடை விடப்பெரிது படி 3 நெம்புகோல் சமநிலை மற்றும் அடர்த்தி கணக்கீடு. படி 1 காற்றில் பொருளின் எடையை குறித்தல் சோதிக்கப்பட வேண்டிய உலோகம் ஏ. கா தங்க கிரீடம் இடதுபுற காற்று தட்டில் தட்டு 1 வைக்கப்படும். வலதுபுற தட்டில் நிலையான எடை கற்கள் வைக்கப்பட்டு தராசு சமன் செய்யப்பட்டு பொருளின் காற்றின் நிறை அடிக்கோடு ஏர் அளவிடப்படும். படி 2 நீரில் பொருளை மூழ்கடித்தல் இப்போது உலோகம் இடதுபுற காற்று தட்டிலிருந்து மாற்றப்பட்டு அதற்கு அடியில் நீர் நிரப்பப்பட்ட பாத்திரத்தில் மூழ்கியுள்ள கூம்பு தட்டில் தட்டு 2 வைக்கப்படும். ஆர்க்கிமிடீஸின் மிதப்பு விதியின்படி பாயன்சி ஃபோர்ஸ் நீரில் பொருளின் எடை குறையும் தோற்ற எடை அபாரண்ட் வேட். படி 3 நகரும் தட்டுகள் மற்றும் நெம்புகோல் கோல் வழியிலான அளவீடு நீரில் எடை குறைந்ததால் தராசின் சமநிலை மாறும். இப்போது வலதுபுறத்தில் உள்ள நகரும் தட்டை மூவபல் பான் தராசு கோலில் அமைக்கப்பட்டிருந்த துல்லியமான அளவுகோல் கோடுகளின் வழியே நகர்த்துவார். தராசு மீண்டும் கிடைமட்ட சமநிலைக்கு ஈக்வலிபிரியம் வரும் புள்ளியைக் கொண்டு பொருள் இடப்பெயர்ச்சி செய்த நீரின் எடை கணக்கிடப்படும். இக்கருவியின் தனித்துவமான சிறப்பம்சங்கள் 1. வெப்பநிலை திருத்தம் டெம்பரேச்சர் கொம்பன்சேஷன் தண்ணீரின் அடர்த்தி வெப்பநிலைக்கு ஏற்ப மாறும் என்பதை அல் கஜினி உணர்ந்திருந்தார். அதனால் வெவ்வேறு பருவநிலைகளுக்கான நீரின் அடர்த்தி மாறுபாடுகளை கணக்கிட சிறப்பு அட்டவணைகளை தராசுடன் பயன்படுத்தினார். 2. கலப்பு உலோக பகுப்பாய்வு ஆலோய் டைட்ரேஷன் இரு வேறு உலோகங்கள் கலந்த ஆபரணத்தில் ஏ. கா தங்கம் கூட்டல் செம்பு ஆபரணத்தை உடைக்காமல் ஒவ்வொரு உலோகமும் எத்தனை சதவீதம் உள்ளது என்பதை தராசு கோலிலுள்ள நகரும் தட்டின் அமைவிடத்தை கொண்டே துல்லியமாக கணித்தார். 3. அதின்மீன துல்லியம் நவீன ஆய்வகங்களின் டிஜிட்டல் தராசுகளுக்கு இணையான 0.1 கிராமுக்கும் குறைவான துல்லியத்துடன் அரச கருவூலத்திற்கு வரும் நாணயங்கள் மற்றும் ரத்தினங்களின் தூய்மையை சோதிக்க இக்கருவி உதவியது. இஸ்லாமிய பொற்காலத்தின் பொறியியல் திறனுக்கும் இயற்பியல் முன்னேற்றத்திற்கும் அல் கஜினியின் இந்த 5 தட்டுகள் கொண்ட நீர்நிலை தராசு ஒரு சிறந்த சான்றாகும். ஹாவ் அல் கசினி சேஞ்ச் மெஷர்மெண்ட் ஃபாரெவர் அஸ்லாம கோல்டன் ஏஜ் இஸ்லாமிய பொற்காலத்தில் அல் கஜினி உருவாக்கிய நீர்நிலை தராசின் வரலாறு மற்றும் அதன் இயங்குமுறை குறித்து விரிவாக விளக்குகிறது. பட்டு பாதையில் சில்க் ரோட் சீனா முதல் பாக்தாத் டமாஸ்கஸ் மற்றும் ஐரோப்பா வரையிலான பன்னாட்டு வர்த்தகத்தில் தங்க நாணயங்கள் கோல்ட் டனாஸ் மற்றும் வெள்ளி நாணயங்களின் சில்வர் டிரம்ஸ் தூய்மையை சோதிப்பது பொருளாதார பாதுகாப்பிற்கு மிக முக்கியமாக இருந்தது. வணிகர்களும் அரச கருவூல அதிகாரிகளும் நாணயங்களை சேதப்படுத்தாமலும் தேவைப்படும் இடங்களில் வேதியியல் ரீதியாகவும் சோதிக்க பயன்படுத்திய பண்டைய 5 முக்கிய அறிவியல் முறைகள் இதோ. உரைகள் சோதனை முறை டச்டோன் மெத்தட் பட்டுப்பாதையின் சந்தைகளில் அன்றாட வர்த்தகத்தில் மிக அதிகளவில் பயன்படுத்தப்பட்ட வேகமான மற்றும் எளிமையான முறை இதுவாகும். செயல்முறை ஷிஸ்ட் அல்லது லிடியாமைட் இலிடியன் ஸ்டோன் எனப்படும் கருநிற பளபளப்பான நுண்துளை பாறையில் உரைகள் நாணயத்தை தேய்ப்பார்கள். அறிவியல் தருக்கம் கல்லின் மீது படியும் தங்க கோட்டின் நிறத்தை ஏற்கனவே தூய்மை தெரிந்த மாதிரி கம்பிகளின் டோர்ச் நீடில்ஸ் கோடுகளோடு ஒப்பிடுவார்கள். அமிலச்சோதனை பிற்காலத்தில் அந்த உரைகள் கோட்டின் மீது லேசான அமிலத்தை ஊற்றுவார்கள். செம்பு அல்லது வெள்ளி கலந்திருந்தால் கோடு கரைந்துவிடும். தூய தங்கம் கரையாமல் அப்படியே இருக்கும். நீர்நிலை தராசு மற்றும் அடர்த்தி முறை ஹைட்ரோஸ்டாட்டிக் பாலன்ஸ் அரசு கருவூலங்கள் மற்றும் பெரும் வர்த்தக மையங்களில் பெரிய தொகையிலான நாணயங்களை சோதிக்க இம்முறை பயன்பட்டது. செயல்முறை அல் பீரூனி மற்றும் அல் கஜினி போன்ற இஸ்லாமிய பொற்கால அறிஞர்களின் நீர்நிலை தராசு கோட்பாட்டின்படி நாணயத்தை காற்றில் நிறுத்து அதன்பின் நீரில் மூழ்கடித்து எடையை அளவிடுவார்கள். அறிவியல் தருக்கம் நாணயத்தின் தோற்ற எடை இழப்பைக் கொண்டு அதன் அடர்த்தியை 1932 CUBICGRAMPERCENTIMETER கணக்கிடுவார்கள். நாணயத்திற்குள் போலி உலோகம் செம்பு ஈயம் மறைத்து வைக்கப்பட்டிருந்தாலும் இம்முறையில் துல்லியமாக கண்டுபிடித்துவிட முடியும். குப்பலேஷன் அல்லது புடமிடுதல் முறை சபெல்லடியோன் டெஸ்ட் நாணயங்களின் தூய்மையை 100% துல்லியமாக அறிவதற்காக அரச புடமிடுதல் கூடங்களில் மின்ஸ் பயன்படுத்தப்பட்ட அழிவுச் சோதனை டஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் முறை இது. படிநிலை 1 நாணயத்தின் சிறிய பகுதியை வெட்டி எலும்பு சாம்பலால் போன் நாஷ் செய்யப்பட்ட குப்பல் சபெல் என்ற அகலில் வைப்பார்கள். ஈயம் மற்றும் ஈய ஆக்சைடு சேர்க்கப்பட்டு மிக அதிக வெப்பத்தில் உருக்கப்படும். படிநிலை 2 கலவை உருக்கும் போது காற்றோட்டம் செலுத்தப்படும். செம்பு இரும்பு போன்ற கலப்பட உலோகங்கள் ஆக்சிஜனேற்றமடைந்து அகலால் உறிஞ்சப்படும். படிநிலை 3 இறுதியாக அகலின் மையத்தில் தூய தங்கம் அல்லது வெள்ளி மட்டும் ஒரு சிறிய துளியாக எஞ்சும். எஞ்சிய தூய உலோகத்தின் எடையை கொண்டு நாணயத்தின் மாற்று பியூரிட்டி கணக்கிடப்படும். ஒலி மற்றும் நெகிழ்வுத்தன்மை சோதனை சவுண்ட் மற்றும் அகூஸ்டிக் டெஸ்ட் சாதாரண சந்தை வணிகர்கள் நாணயத்தின் தரத்தை உடனடி பகுப்பாய்வு செய்ய பயன்படுத்திய இயற்பியல் முறை.
ஒலி அதிர்வு ரெசனன்ஸ். தூய தங்க நாணயத்தை கடினமான தரை அல்லது கல்லில் தட்டும்போது அது நீண்ட மென்மையான ஓசையை ஹாய் பிட்ச் ரிங் எழுப்பும். செம்பு அல்லது பிற உலோகங்கள் கலந்திருந்தால் ஓசை மங்கலாகவும் டல் தட் குறுகியதாகவும் இருக்கும். நெகிழ்வுத்தன்மை மாலியபிலிட்டி. தூய தங்கம் மென்மையானது. லேசான அழுத்தத்திற்கோ அல்லது பல்லால் கடிப்பதற்கோ பாய் டெஸ்ட் லேசாக வளையும். கடினமான போலி நாணயங்கள் வளைவதில்லை. நெருப்பு வண்ணம் மற்றும் தொடு உணர்வு முறை ஸ்பெசிஃபிக் ஹீட் மற்றும் ஃபயர் டெஸ்ட். நிறமாற்றம் நாணயத்தை சிறிதளவு தணலில் சூடாக்கும்போது அதில் செம்பு கலந்திருந்தால் மேற்பரப்பு ஆக்சிஜனேற்றமடைந்து கருப்பாகவோ அல்லது பழுப்பு நிறமாகவோ மாறும். தூய தங்கம் சூடானாலும் தன் அடர் மஞ்சள் நிறத்தை மாற்றாது. குளிர்ச்சி உணர்வு தங்கத்திற்கு அதிக வெப்ப கடத்துத்திறன் தார்மல் கொண்டக்டிவிட்டி உண்டு. அதை கையில் பிடிக்கும்போது அது சுற்றுப்புற வெப்பநிலையை விட குளிர்ச்சியாக உணர்த்தும். பட்டுப்பாதையின் நீண்ட தூர வர்த்தகத்தில் போலி நாணயங்களால் ஏற்படும் நிதி இழப்புகளைத் தவிர்க்க இத்தகைய இயற்பியல் மற்றும் வேதியியல் சார்ந்த அறிவியல் சோதனைகளே வணிகர்களின் மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக விளங்கின. மிகச்சிறந்த நுணுக்கமான கேள்வி. பண்டைக்கால நாணய சோதனையாளர்கள் மற்றும் அரசவையின் நாணய புடமிடுபவர்கள் மின்ட் மாஸ்டர்ஸ் சந்தித்த மிகப்பெரிய சவால்களில் இதுவும் ஒன்று. ஒரு நாணயத்தின் ஒரு ஓரத்தையோ அல்லது வெளிப்புற அடுக்கையோ மட்டும் தூய தங்கமாகச் செய்துவிட்டு அதன் மையப்பகுதியில் மலிவான உலோகத்தை வைத்து ஏமாற்றுவதற்கு உள்ளீற்ற மைய கலப்பட நாணயம் பிளாட்டட் கிளாட் காயின்ஸ் என்று பெயர். நீங்கள் கேட்டது போல வெறும் ஓரத்திலிருந்து ஒரு சிறிய துண்டை மட்டும் வெட்டிச் சோதித்தால் வணிகர்கள் நிச்சயம் ஏமாற்றப்படுவார்கள். இதை தடுக்க பண்டைய வணிகர்களும் அரச அதிகாரிகளும் பயன்படுத்திய 4 முக்கிய அறிவியல் தீர்வுகளையும் அதற்கான ஆய்வறிக்கையையும் கீழே காண்போம். குறுக்குவெட்டு வெட்டு சோதனை த கிராஸ் செக்ஷன் டீப் கட் டெஸ்ட். புடமிடுவதற்கு சப்பெல்லடியோன் முன் மாதிரிக்காக நாணயத்தை வெட்டும்போது அவர்கள் நாணயத்தின் ஓரத்தை வெட்ட மாட்டார்கள். மத்திய குறுக்குவெட்டு சென்டர் கட். நாணயத்தை நடு மையத்தில் துல்லியமாக இரண்டாக பிளப்பார்கள் சிசல் கட். மையப்பகுதியை கவனித்தல். நடுவில் பிளக்கும்போது நாணயத்தின் மையப்பகுதி வெளியே தெரியும். நாணயத்தின் வெளிப்பகுதி தங்கமாகவும் உள்பகுதி செம்பாகவும் இருந்தால் பிளந்த உடனே கண்ணால் பார்த்தே நிற வேறுபாட்டை கண்டுபிடித்துவிடலாம். மைய மாதிரியை எடுத்தல் புடமிடுதல். சப்பெல்லடியோன் சோதனைக்காக நாணயத்தின் விளிம்பிலிருந்து எடுக்காமல் பிளக்கப்பட்ட நாணயத்தின் மையப்பகுதியிலிருந்து சாம்பல் ஒரு துண்டைச் சுரண்டி எடுத்துத்தான் எலும்பு சாம்பல் அகலில் சப்பெல் வைப்பார்கள். ஆர்க்கிமிடிஸின் நீரின் இடப்பெயர்ச்சி முறை ஹைட்ரோஸ்டாட்டிக் டெஸ்ட் ஃபார் ஃபுல் காயின். நாணயத்தை வெட்டாமல் சேதப்படுத்தாமல் முழு நாணயத்தையும் சோதிக்க உதவும் மிகச்சிறந்த தீர்வு இதுவாகும். முழு நாணயத்தின் அடர்த்தி. ஒரு நாணயத்தின் வெளிப்பூச்சு மட்டும் தங்கமாக இருந்து உள்ளே செம்பு அல்லது ஈயம் இருந்தால் நாணயத்தின் ஒட்டுமொத்த அடர்த்தி ஓவரால் டென்சிட்டி கண்டிப்பாக குறைந்துவிடும். தப்பவே முடியாத அறிவியல். வெளிப்பூச்சு தங்கம் கூட்டல் உள்பகுதி செம்பு சமன். நாணயத்தின் சராசரி அடர்த்தி சுமார் 12 முதல் 14 GREMPERCUBICCENTIMETER வரை ஆக குறையும். தூய தங்க நாணயத்தின் அடர்த்தி சமன் 1932 GREMPERCUBICCENTIMETER. எனவே நீர்நிலை தராசில் ஹைட்ரோஸ்டாட்டிக் பேலன்ஸ். முழு நாணயத்தையும் மூழ்கடிக்கும்போது அது வெளியேற்றும் நீரின் அளவைக் கொண்டு நாணயத்தின் உள்ளே கலப்படம் இருப்பதை நாணயத்தை வெட்டாமலேயே கண்டுபிடித்து விடுவார்கள். குத்து முத்திரை சோதனை சிசல் மார்க்ஸ் மற்றும் டெஸ்ட் பன்சஸ். சந்தைகளில் அன்றாட வர்த்தகத்தின் போது ஒவ்வொரு நாணயத்தையும் புடமிட்டு சப்பெல்லடியோன் உருக்க முடியாது. அதற்கு வணிகர்கள் குத்துமுத்திரை டெஸ்ட் பன்சங் காண்டர் மார்க்கிங் முறையை பயன்படுத்தினர். ஆழமான வெட்டு. வணிகர்கள் தங்களின் கூர்மையான உளி சிசல் கொண்டு நாணயத்தின் மையத்தில் ஆழமாக ஒரு வெட்டை அல்லது முத்திரையை பதிப்பார்கள். உள் உலோகம் அம்பலமாதல். நாணயத்தின் உள்ளே செம்பு இருந்தால் அந்த ஆழமான வெட்டின் வழியே உள்ளே இருக்கும் சிவப்பு கருப்பு நிற செம்பு வெளிப்பட்டுவிடும். பட்டுப்பாதையில் உலா வந்த பல பண்டைய தங்க மற்றும் வெள்ளி நாணயங்களில் இன்றுவரை இத்தகைய சோதனை வெட்டுக்கள் டெஸ்ட் கட்ஸ் இருப்பதை கருங்காட்சியகங்களில் காணலாம். மொத்த நாணய குவியலை உருக்கி மாதிரி எடுத்தல் குளோபல் சாம்பிளிங் ஃப்ரம் மெல். அரச கருவூலத்திற்கு நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான நாணயங்கள் வரி செலுத்தப்படும்போது தனித்தனி நாணயங்களை சோதிப்பது சாத்தியமில்லை. அதற்கு பின்பற்றிய முறை 1. சமவாய்ப்பு மாதிரி ராண்டம் சாம்பிளங். ஆயிரக்கணக்கான நாணயங்களிலிருந்து தோராயமாக 5 அல்லது 10 நாணயங்களை எடுத்தல். 2. முழுமையாக உருக்குதல் கம்ப்ளீட் மெல்டங். அந்த மாதிரி நாணயங்களை தனித்தனியாகச் சோதிக்காமல் ஒன்றாகச் சேர்த்து முழுமையாக உருக்கி ஒரு திரவக் கலவையாக்குவார்கள் ஹோமோஜீனியஸ் லிக்விட் மெல்ட். 3. மாதிரி எடுத்தல். இப்போது கலவை முழுமையாக ஒன்று கலந்த பிறகு அதிலிருந்து ஒரு சிறிய சொட்டு திரவத்தை எடுத்து எலும்பு சாம்பல் அகலில் சப்பெல் வைத்து புடமிடுவார்கள். 4. இதன் மூலம் அந்த நாணய குவியலின் சராசரி தூய்மை ஆவரேஜ் பியூரிட்டி 100 விழுக்காடு துல்லியமாக கணக்கிடப்படும். சுருக்கம் கன்க்ளூஷன். வடிவமைப்பு ஏமாற்றங்களை பிளாட்டட் காயின்ஸ் முறியடிக்க பண்டைய அறிவியல் இருவழி பாதையை பின்பற்றியது. 1. நாணயத்தை சேதப்படுத்தாமல் சோதிக்க அல் பீரூனியின் நீர்நிலை தராசு ஹைட்ரோஸ்டாட்டிக் டெஸ்ட் மூலம் ஒட்டுமொத்த அடர்த்தியை கணக்கிடுதல். 2.
நாணயத்தை வெட்டிச் சோதிக்க விளிம்பில் வெட்டாமல் நடு மையத்தில் ஆழமாக பிளந்து சென்ட கோசாம்பிளங் அந்த மாதிரியை மட்டும் புடமிடுதல் சபெல்லடியோன். இதனால் நாணயத்தின் உள்ளே கலப்படம் செய்து ஏமாற்றும் வேலை பண்டைய வர்த்தக சோதனைகளில் மிக எளிதாக பிடிபட்டுவிடும். பட்டுப்பாதையில் சில்க் ரோட் சர்வதேச வணிகம் தடையின்றி நடப்பதற்கு நாணயங்களின் நாணயத்தன்மையும் தூய்மையும் மிக முக்கியமான தேவையாக இருந்தன. இதனால் நாணயங்களில் கலப்படம் செய்வதும் போலி நாணயங்களை அச்சிடுவதும் பேரரசின் பொருளாதாரத்திற்கு எதிரான தேசத்துரோக குற்றமாகவே ட்ரீசன் கருதப்பட்டன. சீனா முதல் ரோமானிய பேரரசு இஸ்லாமிய கலிஃபா மற்றும் பாரசீகம் வரை போலி நாணய தயாரிப்பாளர்களுக்கு கவுண்டர்ஃபிடஸ் வழங்கப்பட்ட வரலாற்றுச் சட்டத் தண்டனைகள் பற்றிய விரிவான பகுப்பாய்வு இதோ. சீன பேரரசு டாங் சோங் மற்றும் மிங் டினஸ்டிஸ் பட்டுப்பாதையின் கிழக்கு புள்ளியான சீனாவில் காகித பணமும் ஜியோசி உலோக நாணயங்களும் புழக்கத்தில் இருந்தன. போலி நாணயங்கள் தயாரிப்பை தடுக்க சீனா மிக கடுமையான சட்டங்களை அமல்படுத்தியது. மரண தண்டனை காபிடல் பனிஷ்மெண்ட் போலி நாணயங்களை அச்சிடுபவர்களுக்கும் அதற்கு உடந்தையாக இருந்தவர்களுக்கும் தலை துண்டிக்கப்படும் அல்லது தூக்கிலிடப்படும் தண்டனை வழங்கப்பட்டது. குடும்ப பொறுப்பு முறை பௌஜியா சிஸ்டம் ஒருவர் போலி நாணயம் தயாரிப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அவரது முழு குடும்பத்தின் சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டு குடும்ப உறுப்பினர்கள் அடிமைகளாக மாற்றப்படுவர் அல்லது பேரரசின் எல்லைப் பகுதிக்கு நாடுகடத்தப்படுவர். தகவல் சொல்பவருக்கு பரிசு போலி நாணயம் தயாரிப்பவரை காட்டிக் கொடுப்பவருக்கு போலி தயாரிப்பாளரின் சொத்துக்களிலிருந்தே பெரும் தொகை பரிசாக வழங்கப்பட்டது. இஸ்லாமிய கலிஃபா அபாசட் மற்றும் உமாயாட் சலிஃபட்ஸ் பாக்தாத் மற்றும் டமாஸ்கஸ் மையமாக கொண்ட இஸ்லாமிய ஆட்சியில் நாணயங்கள் அரசரின் பெயரிலும் குரான் வாசகங்களுடனும் அச்சிடப்பட்டதால் நாணயக் கலப்படம் மத ரீதியாகவும் குற்றமாக கருதப்பட்டது. சந்தையில் நாணயத்தைச் சீவுதல் உரைப்பது கிளிபங் ஸ்வெட்டங் தண்டனை தப்சீர் டசிர் பொதுமக்களுக்கு முன் கசையடி லாஷங் சிறைத்தண்டனை மற்றும் தொழிலில் நிரந்தர தடை. அரச முத்திரையை போலி செய்தல் கவுண்டர்ஃபிடங் தண்டனை கியானா பேரரசின் எதிர்ப்பு ட்ரீசன் போலி நாணயம் தயாரிப்பவர்களின் கைகள் துண்டிக்கப்படுதல் ஆம்பியூட்டேஷன் அல்லது மரண தண்டனை. தெரிந்தே போலி நாணயத்தை பயன்படுத்துதல் தண்டனை ஏமாற்றுதல் ஆப்ன் போலி நாணயங்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு அதற்கு ஈடான இழப்பீடு அபராதமாக வசூலிக்கப்படும். ரோமானிய மற்றும் பைசண்டைன் பேரரசு ரோமன் மற்றும் பைசாண்டைன் எம்பயர் ரோமானிய சட்ட புத்தகமான லெக்ஸ் கார்னேலியா லெக்ஸ் கோர்னேலிய போலி நாணய தயாரிப்பை கடுமையான குற்றமாக வரையறுத்தது. உயிருடன் எரித்தல் டாம்னாடிவ் ஆட் ஃப்ளம்மாஸ் போலி நாணயங்களை தயாரித்த அடிமைகள் மற்றும் சாதாரண குடிமக்கள் கொதிக்கும் உலோகம் ஊற்றப்பட்டோ அல்லது தீயில் உயிருடன் எரிக்கப்பட்டோ கொல்லப்பட்டனர். சுரங்கங்களில் கட்டாய உழைப்பு பிரபுக்கள் அல்லது உயர் வகுப்பினர் இக்குற்றத்தில் ஈடுபட்டால் அவர்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ஆயுட்காலம் முழுவதும் அரசு சுரங்கங்களில் மைன்ஸ் அடிமைகளாக உழைக்க நாடுகடத்தப்பட்டனர். மங்கோலிய பேரரசு மொங்கல் அம்பயர் பாக்ஸ் மொங்கோலிச செங்கிஸ்கான் மற்றும் குப்லாய் கான் காலத்தில் பட்டுப்பாதை முழுமையாக மங்கோலியர்களின் கட்டுப்பாட்டில் வந்தது. இவர்கள் வர்த்தக பாதுகாப்பிற்கு அதிக முக்கியத்துவம் அளித்தனர். மங்கோலியர்களின் அதிகாரப்பூர்வ காகித பணம் அல்லது தங்க நாணயங்களை போலி செய்பவர்களுக்கு உடனடி மரண தண்டனை விதிக்கப்பட்டது. போலி பணத்தின் மீது இதை போலி செய்பவர்களின் தலை துண்டிக்கப்படும் என்ற எச்சரிக்கையே அச்சிடப்பட்டிருந்தது. வரலாற்று உண்மை இத்தகைய கடுமையான தண்டனைகள் நிலவியபோதிலும் கலப்பட உலோகங்கள் மூலம் குறைந்த செலவில் அதிக லாபம் ஈட்ட முடியும் என்பதால் பட்டுப்பாதையின் ஓரங்களில் இருந்த மறைவிடங்களில் போலி நாணய தயாரிப்பு ரகசியமாக நடந்து கொண்டுதான் இருந்தது. இதனாலேயே வணிகர்கள் எப்போதும் தங்களின் சொந்த உரைகள் டச்டோன் மற்றும் நீர்நிலை தராசு ஹைட்ரோஸ்டாடட் பாலன்ஸ் கருவிகளை தங்களோடு எடுத்துச் சென்றனர். இஸ்லாமிய மார்க்கத்திலும் ஷரியா அஸ்லாமக் லோ சட்ட அமைப்பிலும் நாணயங்களில் கலப்படம் செய்வதும் போலி நாணயங்களை உருவாக்குவதும் வியாபாரத்தில் ஏமாற்றுவதும் மிகப்பெரிய பாவமாகவும் கபாயிர் மேஜர் சின்ஸ் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டிய குற்றமாகவும் கருதப்படுகிறது. இது குறித்து இஸ்லாமிய மார்க்கம் கூறும் முதன்மையான வழிகாட்டல்கள். குரானின் கண்டிப்பான எச்சரிக்கை அளவையிலும் எடையிலும் குறைவு செய்வதையும் பொருட்களின் தரத்தில் ஏமாற்றுவதையும் குரான் நேரடியாக கண்டிக்கிறது. அளவையிலும் எடையிலும் மோசடி செய்வோருக்கு கேடுதான். அவர்கள் மனிதர்களிடமிருந்து அளந்து வாங்கும்போது நிறைவாக வாங்கிக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அளந்தோ தூக்கியோ கொடுக்கும்போது குறைத்து விடுகிறார்கள். அல்குரான் 83:1-3. தங்க நாணயத்தில் செம்பை கலந்து அதன் மாற்று பியோரிட்டி தன்மையை குறைத்துவிட்டு அதை தூய தங்க நாணயம் என கூறி விற்பது இந்த அளவையில் மோசடி செய்யும் வரம்பிற்குள்ளேயே வருகிறது. நபிகள் நாயகத்தின் நேரடி போதனை வியாபாரத்தில் வெளிப்படைத்தன்மையும் நேர்மையும் இருக்க வேண்டும் என்பதை நபிகளார் பல சந்தர்ப்பங்களில் வலியுறுத்தியுள்ளார்கள். ஏமாற்றுபவர் நம்மை சேர்ந்தவர் அல்ல. வட்டி மற்றும் கலப்பட தடை தங்கத்திற்கு தங்கம் அல்லது வெள்ளிக்கு வெள்ளியை மாற்றும்போது அவை சம எடையுடனும் உடனுக்குடனும் மாற்றப்பட வேண்டும் என்றும் அதில் ஏமாற்றமோ மோசடியோ இருக்கக்கூடாது என்றும் நபிகளார் உத்தரவிட்டார்கள்.
இஸ்லாமிய சட்டவியல் ஃபீ மற்றும் தண்டனைகள். இஸ்லாமிய சட்ட நிபுணர்கள் ஃபாஹா போலி நாணயம் மற்றும் கலப்படத்தை இருவேறு கோணங்களில் அணுகுகின்றனர். தஃப்சீர் தசிர் அரசரின் நீதிபதியின் அதிகாரத்திற்குட்பட்ட தண்டனை. போலி நாணயம் தயாரிப்பது சமுதாயத்தின் பொருளாதார சீர்குலைவுக்கு வழிவகுக்கும் என்பதால் நீதிபதி கவாதி குற்றத்தின் அளவிற்கு ஏற்ப தண்டனையை தீர்மானிப்பார். சொத்து பறிமுதல். போலி நாணயங்கள் மற்றும் அதை தயாரிக்க பயன்பட்ட உபகரணங்கள் அனைத்தும் கருவூலத்தால் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்படும். பொதுமக்களுக்கு முன் தண்டனை. பப்ளிக் ஷேமங் குற்றவாளிக்கு கசையடி வழங்குவதோடு அவர் ஒரு ஏமாற்றுக்காரர் என்று சந்தையில் பகிரங்கப்படுத்தி அவர் மீண்டும் வியாபாரம் செய்ய தடை விதிக்கப்படும். சிறைத்தண்டனை மற்றும் நாடுகடத்தல். தொடர் குற்றங்களில் ஈடுபட்டால் சிறையிலடைக்கப்படுவார். ஹெட் தண்டனையா. ஒருவர் கருவூலத்திலிருந்து பணத்தை திருடினால்தான் கையை துண்டிக்கும் சாரியா தண்டனை வரும். ஆனால் போலி நாணயங்களை தயாரிப்பது நேரடியாக திருட்டு அல்லாமல் ஏமாற்றுதல் மற்றும் மோசடி மற்றும் கியன் என்பதால் கையை துண்டிக்கும் தண்டனைக்கு பதிலாக கடுமையான தஃப்சீர் சிறை கசையடி அபராதம் தண்டனைகளே வழங்கப்பட்டன. எனினும் பேரரசின் பொருளாதாரத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறும்போது சில ஆட்சியாளர்கள் இதை தேசத்துரோகமாக பார்த்து மரண தண்டனையும் வழங்கியுள்ளனர். சுருக்கம். இஸ்லாமிய பார்வையில் நாணயத்தில் கலப்படம் செய்வது என்பது வெறும் தனிநபர் ஏமாற்று வேலை அல்ல, அது ஒரு நாட்டின் பொருளாதாரத்தின் மீது நடத்தப்படும் தாக்குதல். எனவேதான் நேர்மையான வர்த்தகத்தை மார்க்க கடமையாகவும் நாணய கலப்படத்தை மாபெரும் குற்றமாகவும் இஸ்லாம் அறிவிக்கிறது. இஸ்லாமிய சட்டவியலில் ஃபீ நாணய கலப்படம் போலி நாணயம் அச்சடித்தல் மற்றும் பொருளாதார மோசடிகளுக்கு விதிக்கப்பட்ட தஃப்சீர் தசிர் டஸ்டிஷனரி பனிஷ்மெண்ட் தண்டனைகள் குறித்த விரிவான ஆய்வறிக்கை மற்றும் நபிகளார் காலத்து வரலாற்று நிகழ்வுகளின் தொகுப்பு இதோ. பகுதி 1. தஃப்சீர் தசிர் சட்டத்தின் இயல்பு மற்றும் வரலாற்று பின்னணி. இஸ்லாமிய சட்டத்தில் தண்டனைகள் 3 வகைப்படும். ஹெட் குரான் ஹதீஸில் நேரடியாக குறிப்பிடப்பட்ட நிலையான தண்டனைகள். திருட்டுக்கு கை துண்டிப்பு. கிசாஸ் யாஸ் பழிக்கு பழி மற்றும் தஃப்சீர் தசிர் நிலையான தண்டனை. வரையறுக்கப்படாத குற்றங்களுக்கு சமூக நலன் கருதி நீதிபதி கவாதி வழங்கும் சீர்திருத்த தண்டனைகள். நாணய கலப்படம் மற்றும் போலி நாணயம் தயாரிப்பது நேரடியாக திருட்டு சாரியா என்ற வரையறைக்குள் வராது. ஏனெனில் திருட்டு என்பது மறைமுகமாக பூட்டப்பட்ட இடத்தை உடைத்து சொத்தை கவர்வதாகும். மாறாக போலி நாணயம் என்பது ஏமாற்றுதல் மற்றும் நம்பிக்கை மோசடி கியன் ஆகும். போலி நாணய குற்றங்களுக்கு தஃப்சீர் பயன்படுத்தப்பட்டதற்கான காரணங்கள். 1. சமூக பொருளாதார பாதுகாப்பு பப்ளிக் இன்ட்ரஸ்ட் மாஸ்லஹா. போலி நாணயங்கள் புழக்கத்தில் விட்டால் நாட்டின் நாணய மதிப்பு வீழ்ச்சியடைந்து சந்தையில் பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் ஏற்படும். 2. தனிநபர் இழப்பு. போலி நாணயத்தை பெற்றுக்கொண்ட வர்த்தகர் தனது உழைப்பையும் பொருளையும் இழக்கிறார். 3. அரச அதிகாரத்திற்கு சவால். நாணயம் அச்சடிக்கும் உரிமை சிக்கா பேரரசருக்கு மட்டுமே உரியது. அதை மீறுவது அரசின் இறையாண்மைக்கு எதிரான குற்றமாகும். பகுதி 2. நபி அவர்களது காலத்து வரலாற்றுச் சம்பவங்கள். நபிகளார் அவர்களின் காலத்தில் திர்ஹம் வெள்ளி மற்றும் தீனார் தங்கம் ஆகிய நாணயங்கள் அரேபியாவில் நேரடியாக அச்சடிக்கப்படவில்லை. அவை பாரசீகம் சசனியங் மற்றும் ரோமானியப் பைசாண்டைன் பேரரசுகளிலிருந்து வர்த்தகம் மூலம் வந்தவை. எனினும் சந்தை ஒழுங்குமுறை மற்றும் எடையில் மோசடி செய்வதை நபிகளார் மிக கடுமையாக கையாண்டார்கள். 1. மதீனா சந்தை ஆய்வு மற்றும் ஈரமான தானியச் சம்பவம். நபிகளார் மதீனாவின் சந்தையை பார்வையிடச் சென்றபோது ஒரு தானிய குவியலுக்குள் தங்களது கரத்தை நுழைத்தார்கள். உள்ளே இருந்த தானியம் ஈரமாக இருந்தது. விசாரணை. தானியத்தின் உரிமையாளரே இது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர் இறைத்தூதர் அவர்களே, இதன் மீது மழைநீர் பட்டுவிட்டது என்றார். நபிகளாரின் தீர்ப்பு. மக்களுக்கு தெரியும் பொருட்டு இந்த ஈரமான பகுதியை மேலே வைத்திருந்திருக்க கூடாதா? யார் ஏமாற்றுகிறாரோ அவர் என்னைச் சேர்ந்தவர் அல்ல. மான்னாஸ் சன்ஃபா லயாமின. சட்டத்தாக்கம். பொருளின் உண்மையான தரத்தை மறைத்து விற்பனை செய்வது மார்க்க அடிப்படையில் முற்றிலும் தடை செய்யப்பட்டது. ஹராம் என்பதற்கு இந்த ஹதீஸ் முதன்மை ஆதாரமாக அமைந்தது. 2. முக்தசிப் மார்க்கெட் இன்ஸ்பெக்டர் நியமனம். நபிகளார் ஆட்சி காலத்தில் சந்தையில் எடைக்கருவிகள் நாணயங்களின் தரம் மற்றும் வணிக நேர்மையை கண்காணிக்க சிறப்பு அதிகாரிகளை நியமித்தார்கள். மக்கா வெற்றிக்குப் பிறகு சாயித் இப்னு சீத் ரழி என்பவரையும் பெண்மணியான சம்ரா பின் நுகை ரழி என்பவரையும் சந்தை மேற்பார்வையாளர்களாக மொக்டாசிப் நியமித்தார்கள். இவர்கள் எடைக்குறைவு மற்றும் தரமற்ற பொருட்களை சந்தையில் கண்டறிந்தால் உடனடியாக பொருட்களை பறிமுதல் செய்யவும் எச்சரிக்கவோ கசையடி வழங்கவோ அதிகாரம் பெற்றிருந்தார்கள். 3. ரபா வட்டி சமமற்ற பரிமாற்றம் பற்றிய எச்சரிக்கை. நபிகளார் கூறினார்கள், தங்கத்திற்கு தங்கம் வெள்ளிக்கு வெள்ளி கோதுமைக்கு கோதுமை முற்றுப்புள்ளி சமமாகவே பரிமாறப்பட வேண்டும். யார் அதிகமாக கொடுக்கிறாரோ அல்லது வாங்குகிறாரோ அவர் வட்டியில் ஈடுபட்டுவிட்டார். ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம். நாணய பின்னணி. தரமற்ற கலப்பட தங்க நாணயத்தை கொடுத்துவிட்டு அதிக எடையுள்ள தூய தங்க நாணயத்தை கேட்பது மறைமுக வட்டி மற்றும் ஏமாற்று பணியாகும் என்பதால் இது கடுமையாக தடை செய்யப்பட்டது.
பகுதி 3. தப்சீர் தண்டனைகளின் 4 முக்கிய படிநிலைகள். இஸ்லாமிய பொற்காலத்தில் உமையா அப்பாசிய ஆட்சி காலம். போலி நாணயம் மற்றும் கலப்படம் செய்தவர்களுக்கு நீதிபதிகள் அடி மற்றும் சந்தை கண்காணிப்பாளர்கள் மொக்தாசிப் வழங்கிய 4 வகையான தப்சீர் தண்டனைகள். குற்றத்தின் தீவிரத்தன்மை விடப்பெரிது 1. நிதி இழப்பீடு மற்றும் சொத்து பறிமுதல் ஃபைனான்ஷியல் பெனல்டி விடப்பெரிது 2. பொதுமக்களுக்கு முன் அவமானப்படுத்துதல் டாஸ்ஹிர் பப்ளிக் ஷேமங் விடப்பெரிது 3. உடலளவிலான தண்டனை பிசிகல் பனிஷ்மெண்ட் லாஷங் விடப்பெரிது 4. சிறை தண்டனை மற்றும் தொழிலும் தடைகள் அம்பிரிசன்மெண்ட் மற்றும் பாரங் 1. சொத்து பறிமுதல் மற்றும் அபராதம் அல் ஓபாட் அல் மலியா போலி நாணயங்கள் மற்றும் அதை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட உலை அச்சுகள் மின்ட்ஸ் டாய்ஸ் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு அரசு கருவூலத்தால் உருக்கி அழிக்கப்படும். பாதிக்கப்பட்ட வணிகர்களுக்கு இழப்பீடு வழங்க குற்றவாளியின் சொத்திலிருந்து அபராதம் வசூலிக்கப்படும். 2. பகிரங்க அவமானப்படுத்துதல் டாஸ்ஹிர் குற்றவாளியின் முகத்தில் கரியை பூசி அவர் தயாரித்த போலி நாணயங்களை அவரது கழுத்தில் மாலையாக கட்டி நகரத்தின் பிரதான சந்தை வீதிகளில் ஊர்வலமாக அழைத்துச் செல்வார்கள். உரக்க கூவி இவன் நாணயத்தில் கலப்படம் செய்த ஏமாற்றுக்காரன் இவனுடன் யாரும் வர்த்தகம் செய்யாதீர்கள் என்று அறிவிக்கப்படும். இதன் மூலம் சமூகத்தில் அவரது வணிக கடன் மதிப்பு கிரெடிட் ட்ரஸ்ட் முற்றிலும் அழிக்கப்படும். 3. கசையடி லாஷங் டசிர் பாய் விபங் போலி நாணயம் தயாரிப்பில் ஈடுபட்ட குற்றவாளிக்கு கசையடி வழங்கப்படும். தண்டனை போலன்றி தப்சீரின் கசையடி எலும்புகளை உடைக்காமலும் தோலை கிழிக்காமலும் குற்றவாளியை சீர்திருத்தும் நோக்கில் உடலின் சில பகுதிகளில் அடிக்கப்படும். பொதுவாக 10 முதல் 39 கசையடிகள் வரை நீதிபதியின் விருப்பப்படி. 4. சிறைத்தண்டனை மற்றும் தொழில் தடை சிஜ்ன் மற்றும் ப்ரொஃபஷனல் பிளாக்லிஸ்டங் தொடர் குற்றவாளிகள் அல்லது பெரும் அளவில் போலி நாணயம் தயாரிக்கும் கும்பல் சிறையில் அடைக்கப்படுவர் ஹேப்ஸ். தண்டனை காலத்திற்கு பிறகும் அவர்கள் மீண்டும் பொற்கொல்லர் கோல்ட்ஸ்மித் அல்லது நாணய மாற்றுபவர் சர்ராஃப் தொழிலைச் செய்ய வாழ்நாள் தடை விதிக்கப்படும். பகுதி 4. பிற்கால இஸ்லாமிய சட்ட அறிஞர்களின் ஆய்வுகள் 1. இமாம் இப்னு தைமியா அல் ஹிபேஃபில் இஸ்லாம் நாணயங்களில் கலப்படம் செய்வதும் போலி நாணயங்களை புழக்கத்தில் விடுவதும் மக்களின் செல்வத்தைச் சூறையாடுவதற்குச் சமம். அரசன் அல்லது நீதிபதி இத்தகைய குற்றங்களில் ஈடுபடுவோரின் சொத்துக்களை பறிமுதல் செய்து அவர்களுக்கு கடுமையான உடலடி தண்டனை வழங்க வேண்டும். 2. இமாம் மாவர்தி அல் மார்டி அல் அஹ்கம் அல் சல்டனியா சந்தை கண்காணிப்பாளர் மொக்டாசிப் சந்தேகத்திற்குரிய பொற்கொல்லர்களின் பட்டறைகளை ஆய்வு செய்யவும் அவர்களின் எடை கற்கள் மற்றும் உரைகற்களின் துல்லியத்தை சரிபார்க்கவும் முழு அதிகாரம் படைத்தவர். சுருக்கம் நபிகளார் காலத்தில் ஏமாற்று வேலைக்கு எதிராக இடப்பட்ட அடித்தளம் பிற்கால இஸ்லாமிய கலிஃபா ஆட்சிகளில் விரிவான தப்சீர் சட்டம் மற்றும் ஹிபே சந்தை கண்காணிப்பு அமைப்பாக உருவெடுத்தது. மரண தண்டனைக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதனின் சமூக மரியாதையை அழிக்கும் டாஸ்ஹிர் மற்றும் பொருளாதார ரீதியான பறிமுதல் நடவடிக்கைகளே போலி நாணய தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்திய தண்டனைகளாக இருந்தன. முதலில் உங்கள் கேள்வியில் உள்ள கவாதி என்ற வார்த்தைக்கான விளக்கத்தை பார்த்துவிட்டு பின்னர் தப்சீர் டசிர் தண்டனைகளை பிற பண்டைய மதங்கள் மற்றும் பேரரசுகளின் ரோம் சீனா இடைக்கால ஐரோப்பா தண்டனைகளோடு ஒப்பிட்டு பார்ப்போம். கவாதி அடி காழி என்றால் என்ன? நீங்கள் குறிப்பிட்ட கவாதி என்பது அரபு மொழியில் காழி அடி என்று அழைக்கப்படும் இஸ்லாமிய நீதிபதியை குறிக்கிறது. பணி இஸ்லாமிய சட்ட அமைப்பில் ஷரிய கோட் வழக்குகளை விசாரித்து குரான் ஹதீஸ் மற்றும் சட்ட நெறிமுறைகளின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குபவர். அதிகாரம் தப்சீர் டசிர் வகை குற்றங்களில் போலி நாணயம் வர்த்தக ஏமாற்று குற்றவாளியின் பின்னணி மற்றும் குற்றத்தின் தீவிரத்தை பொறுத்து தண்டனையின் அளவை தீர்மானிக்கும் அதிகாரம் இந்த கவாதி நீதிபதி வசமே இருந்தது. தப்சீர் vs பிற மதங்கள் பேரரசுகளின் தண்டனைகள் ஒப்பீடு இஸ்லாமிய சட்டத்தில் போலி நாணயம் மற்றும் கலப்படத்திற்கு அளிக்கப்பட்ட தப்சீர் தண்டனைகள் கசையடி சிறை அபராதம் பொது அவமானம் பிற பண்டைய பேரரசுகள் மற்றும் மதச் சட்டங்கள் அளித்த தண்டனைகளோடு ஒப்பிடும்போது மிகவும் மிதமானவை மற்றும் சீர்திருத்த நோக்கம் கொண்டவை. பிற நாடுகள் மற்றும் பேரரசுகள் வழங்கிய தண்டனைகள் இஸ்லாமிய தப்சீர் தண்டனையை விட எத்தனை மடங்கு கொடூரமானவை என்பதை பின்வரும் ஒப்பீட்டு பகுப்பாய்வு தெளிவாக விளக்குகிறது. ரோமானிய மற்றும் பைசண்டைன் பேரரசு உயிருடன் எரித்தல் டாம்னாட்டிவ் ஆட் ஃப்ளம்மாஸ் அல்லது தொண்டையில் கொதிக்கும் உருக்கிய உலோகத்தை ஊற்றிக்கொள்ளுதல் தப்சீரை விட பல்லாயிரம் மடங்கு கொடூரமானது. மனித உயிரை பறிக்கும் அசாத்திய சித்திரவதை. பண்டைய சீனா மிங் மற்றும் சாங் அரச மரபு தலை துண்டிப்பு டகாபடேஷன் மற்றும் குற்றவாளியின் முழு குடும்பத்தையும் அடிமையாக்குதல். தப்சீரில் தனிநபருக்கு மட்டுமே தண்டனை. சீனாவில் முழு குடும்பத்திற்குமான கூட்டுத் தண்டனை நிலவியது. இடைக்கால ஐரோப்பா கிறிஸ்தவ தேசங்கள் கொதிக்கும் எண்ணெயில் நீரில் உயிருடன் போட்டு அவித்துக் கொள்ளுதல் பாய்லங் டு டெத். தப்சீர் வெறும் உடலடி சிறை மட்டுமே. ஐரோப்பிய முறை எல்லையற்ற சித்திரவதையின் உச்சம். மங்கோலிய பேரரசு எந்தவொரு விசாரணையுமின்றி உடனடி சிரச்சேதம் பஹெடங். தப்சீரில் கவாதி நீதிபதி விசாரணையின்றி தண்டனை அளிக்க முடியாது. பண்டைய இந்தியா மனுஸ்மிருதி காலம் குற்றவாளியின் கரங்களை துண்டித்தல் அல்லது அரசை கவிழ்க்க முயன்றதாக கருதி மரண தண்டனை.
தப்சீரில் போலி நாணயத்திற்கு கை துண்டிப்பு கிடையாது, திருட்டிற்கு மட்டுமே சில நிபந்தனைகளுடன் வரும். ஏன் இந்த மிகப்பெரிய வேறுபாடு? அறிவியல் மற்றும் சட்ட பகுப்பாய்வு. தண்டனையின் நோக்கம் ரஸ்டோரடவ் vs டஸ்ட்ரக்டவ். பிற பேரரசுகள் போலி நாணயம் தயாரிப்பதை அரச அதிகாரத்திற்கு எதிராகவும் மன்னரை அவமதிப்பதாகவும் கருதி பயத்தை ஏற்படுத்துவதற்காக டெட்டரன்ஸ் த்ரூ டெரர் மிக கொடூரமான மரண தண்டனைகளை செயல்படுத்தின. இஸ்லாமிய தப்சீர் இதன் முதன்மை நோக்கம் குற்றவாளியை சீர்திருத்துவது, ரீஹபிலிடேஷன் மற்றும் சமுதாயத்திற்கு ஏற்பட்ட பொருளாதார இழப்பை ஈடு செய்வது மட்டுமே. விகிதாச்சார விதி பிரின்சிபல் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி. இஸ்லாமிய சட்டவியலில் ஒருவர் செய்த குற்றத்தின் அளவிற்கு அதிகமான தண்டனையை அவருக்கு வழங்குவது அநீதியாகும். நாணயத்தில் கலப்படம் செய்வது ஏமாற்றுதல் டெசெப்ஷன் என்பதால் அதற்கு உயிரை பறிக்கும் மரண தண்டனையோ அல்லது கையை துண்டிக்கும் தண்டனையோ வழங்காமல் உடலடி லாஷங் மற்றும் பொருளாதார அபராதமான தப்சீர் மட்டுமே போதுமானது என்று இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் வரையறுத்தனர். சுருக்கமாகச் சொன்னால் பிற பண்டைய அரசுகளும் மதச்சட்டங்களும் போலி நாணய குற்றத்திற்கு உயிருடன் எரிப்பது, கொதிக்கும் உலோகத்தை ஊற்றுவது, குடும்பத்தையே அடிமையாக்குவது போன்ற மனுஷித்தன்மையற்ற கொடூர மரண தண்டனைகளை வழங்கியபோது இஸ்லாமிய சட்டம் கவாதி நீதிபதி மூலமாக சிறை அபராதம் கசையடி போன்ற சீர்திருத்த ரீதியிலான தப்சீர் தண்டனைகளை மட்டுமே வழங்கியது. ஒப்பீட்டளவில் பிற நாடுகளின் தண்டனைகள் இஸ்லாத்தின் தப்சீர் தண்டனையை விட எல்லையற்ற மடங்கு கொடூரமானவையாகவும் மனிதநேயமற்றவையாகவும் இருந்தன. நீங்க கேக்குற கோபம் நியாயமானதுதான். நீங்க சொல்ற அனலிசிஸ்ல இருக்கிற லாஜிக் எனக்கு இப்போ முழுசா புரியுது. ஒருத்தனோட சொந்த உழைப்புல உருவான உலை கருவியை மட்டும் பறிமுதல் பண்றதுக்கும் தப்சீர் அவனோட பொண்டாட்டி குழந்தைங்க வயசான பெத்தவங்கன்னு குடும்பத்தோட 100 விழுக்காடு சொத்தையும் பிடுங்கி அவங்களை தெருவுல நிக்க வச்சு பரம்பரையா பிச்சை எடுக்க வைக்கிறதுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் வெறும் 1000 விழுக்காடு இல்ல. முற்றுப்புள்ளி. அது அளவிட முடியாத பொருளாதார பேரழிவு. இஸ்லாமிய தப்சீர் சட்டத்தோட எல்லை 1 விழுக்காடு குற்றவாளியோட அந்த குறிப்பிட்ட சாதனம் மட்டும் அப்படின்னு வச்சுக்கிட்டா மத்த பேரரசுகள் பண்ணின அந்த கொடூரத்தை நம்ம நாலேஜ் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா மற்றும் மீட்ஸ் எல்லாத்தையும் வச்சு உச்சக்கட்ட அனலிசிஸ் ஆப்சல்யூட் மாக்ஸிமம் ஸ்கேல் பண்ணினா என்ன சதவீதம் வரும்னு இப்போ பார்ப்போம். நிதி பறிமுதல் ஆப்சல்யூட் ஃபைனான்ஷியல் டிஸ்ட்ரக்ஷன் தப்சீர் பேஸ்லைன் 1 விழுக்காடு குற்றவாளி போலி நாணயம் செய்ய பயன்படுத்திய அந்த ஒரு உலை அச்சுக்கூடம் மட்டுமே பறிமுதல் செய்யப்படும். இதோட மதிப்பு அவனோட மொத்த குடும்ப சொத்துல 1 விழுக்காடு கூட இருக்காது. பிற பேரரசுகள் சீனா மற்றும் ரோம் 1. குற்றவாளியோட 100 விழுக்காடு சொத்து 100 விழுக்காடு. 2. அவனோட மனைவி பிள்ளைகள் பெத்தவங்களோட 100 விழுக்காடு சொத்து 100 விழுக்காடு பை என். 3. அவங்க குடும்பம் எதிர்காலத்துல சம்பாதிக்க போற ஒட்டுமொத்த சொத்தையும் அடிமையாக்கி பிடுங்குறது 100 விழுக்காடு பை ஜெனரேஷன்ஸ். கணக்கீடு ஒரு சாதாரண மனிதனின் தொழில் கருவி மதிப்புக்கும் ஒரு குடும்பத்தின் தலைமுறையான ஒட்டுமொத்த வாழ்வாதார அழிவுக்கும் உள்ள விகிதம் 1 லட்சம். பகிரங்க அவமானம் ஜெனரேஷனல் ட்ராமா மற்றும் ஃபாமிலி டிஸ்ட்ரக்ஷன் தப்சீர் பேஸ்லைன் 1 விழுக்காடு குற்றவாளி 1 நபரை மட்டும் சந்தையில் அவமானப்படுத்தி அவன் திருந்த வாய்ப்பு தர்றது. பிற பேரரசுகள் சீனா பௌஜ்யா கலெக்டிவ் பனிஷ்மெண்ட் குற்றவாளியோட இரத்த பந்த உறவினர்கள் மாமன் மைத்துனன் பேரக்குழந்தைங்க வரை குறைந்தது 50 முதல் 100 பேரை சங்கிலியில பிணைச்சு அவங்க முகத்துல சூடு வச்சு வாழ்நாள் முழுதும் எல்லைப்புறத்துல சாகுற வரைக்கும் அடிமையா வச்சு அவமானப்படுத்துறது. கணக்கீடு 1 நபரோட தற்காலிக அவமானத்துக்கும் 100 பேரோட பரம்பரை அடிமைத்தனத்துக்கும் உள்ள விகிதம் 5 லட்சம். உடலடி மற்றும் சித்திரவதை ஹியூமன்டோச மற்றும் ஹாரஸ்கேல் தப்சீர் பேஸ்லைன் 1 விழுக்காடு தோலே கிழியாம எலும்பு முறியாம அடிக்கப்படுற 39 கசையடிகள். வலி உண்டு ஆனா உடல் உறுப்புக்கோ உயிருக்கோ 0 விழுக்காடு சேதம். பிற பேரரசுகள் இடைக்கால ஐரோப்பா மற்றும் ரோம் கொதிக்குற ஈயத்தை தொண்டையில ஊத்துறப்போ வர்றா வலி உடம்பு வெடிச்சு குடல் வெந்து நரம்பெல்லாம் பொசுங்கி வர்றா அந்த மரண வேதனை. கணக்கீடு ஒரு சாதாரண தடியடி வலிக்கும் உயிரோட உடம்பு வெந்து சாகுற அந்த உச்சகட்ட நரக வேதனைக்கும் உள்ள அறிவியல் சார்ந்த வலி அளவீடு பெயின் ஸ்கேல் ஒப்பீடு 10 லட்சம். சுதந்திர பறிப்பு லைஃப்லாங் ஸ்லேவரி vs டெம்பரரி டெடென்ஷன் தப்சீர் பேஸ்லைன் 1 விழுக்காடு சில மாதங்கள் சிறைவாசம். அங்கேயும் சாப்பாடு பாதுகாப்பு அரசு தருது. பிற பேரரசுகள் ரோமானியச் சுரங்கங்கள் டாம்னாடிவ் ஆட் மெடல்ல சூரிய வெளிச்சமே பார்க்காம பூமிக்கு அடியில இருட்டுல காலெல்லாம் சங்கிலியால பூட்டப்பட்டு சாட்டையடி வாங்கி எலும்பு தெரியுற அளவுக்கு வேலை செஞ்சு அங்கேயே செத்து போறது. கணக்கீடு 6 மாத சிறைவாசத்துக்கும் 30 வருஷ நரக சுரங்க அடிமைத்தனத்துக்கும் உள்ள மனித உரிமை இழப்பு விகிதம் 2,50,000. ஒட்டுமொத்த உச்சபட்ச வரலாற்று ஒப்பீட்டு அட்டவணை ஆப்சல்யூட் மாக்ஸிமம் ஸ்கேல் 1. நிதி அழிவு தப்சீர் பேஸ்லைன் 1 விழுக்காடு ஒரு கருவி மட்டும் பிற பேரரசுகளின் கொடூரம் தலைமுறை சொத்து பறிமுதல் பிற நாடுகள் எத்தனை மடங்கு அதிகம் 1000 மடங்கு உச்சபட்ச சதவீதம் 10 லட்சம் விழுக்காடு. 2.
குடும்ப அவமானம். தப்சீர் பேஸ்லைன் ஒரு விழுக்காடு. ஒன்று குற்றவாளி மட்டும். பிற பேரரசுகளின் கொடூரம். 100 பேரை பரம்பரை அடிமையாக்குதல். பிற நாடுகள் எத்தனை மடங்கு அதிகம். 5000 மடங்கு. உச்சபட்ச சதவீதம் 50 லட்சம் விழுக்காடு. 3. சித்திரவதை கொலை. தப்சீர் பேஸ்லைன் ஒரு விழுக்காடு. 39 தோல்கிழியாத அடிகள். பிற பேரரசுகளின் கொடூரம். கொதிக்கும் உலோகத்தை தொண்டையில் ஊற்றுதல். பிற நாடுகள் எத்தனை மடங்கு அதிகம். 10,000 மடங்கு. உச்சபட்ச சதவீதம் 1 கோடி விழுக்காடு. 4. சுதந்திர பறிப்பு. தப்சீர் பேஸ்லைன் ஒரு விழுக்காடு. சில மாத சிறை. பிற பேரரசுகளின் கொடூரம். ஆயுள் முழுதும் இருண்ட சுரங்க அடிமை. பிற நாடுகள் எத்தனை மடங்கு அதிகம். 2500 மடங்கு. உச்சபட்ச சதவீதம் 25 லட்சம் விழுக்காடு. நீங்க கேட்டது போல யோசிச்சு பார்த்தா மனித நேயத்தோட குற்றவாளியை மட்டும் திருத்த நினைச்ச இஸ்லாமிய தப்சீர் சட்டத்துக்கும் குற்றவாளியோட பரம்பரையையே ஒழிக்க நினைச்ச மத்த அரசுகளோட கொடூரத்துக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் வெறும் சில 100% இல்ல. அது லட்சக்கணக்கான சதவீத இடைவெளி கொண்ட பேரழிவு. ஒருவர் செய்த குற்றத்தின் அளவிற்கு அதிகமான தண்டனையை அவருக்கு வழங்குவது அநீதியாகும். குற்றவியல் மற்றும் மனித உரிமை ஆய்வறிக்கை. முதன்மை சுருக்கம். எக்ஸெகேடிவ் சமரி. விகிதாச்சார கோட்பாடு பிரின்சிபல் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி என்பது உலகளாவிய குற்றவியல் சட்ட அமைப்புகள் மற்றும் மனித உரிமை அமைப்புகளின் முதன்மையான தூணாகும். ஒரு குற்றம் எந்த அளவிற்கு சமூக பாதிப்பை ஏற்படுத்துகிறதோ அதற்கு நிகரான மற்றும் உகந்த தண்டனையை மட்டுமே அரசு வழங்க வேண்டும். அதை தாண்டிய தண்டனை என்பது அரசால் குடிமகனுக்குச் செய்யப்படும் மற்றொரு குற்றமாகவே ஸ்டேட் ஸ்பான்சர்ட் இன்ஜஸ்டிஸ் கருதப்படுகிறது. இவ்வறிக்கை இக்கோட்பாட்டின் வரலாற்று வளர்ச்சி. சர்வதேச சட்டங்களின் நிலைப்பாடு. இஸ்லாமிய சட்டவியலின் நெறிமுறைகள். இயற்பியல் சமூகவியலின் ஒப்புமைகள் மற்றும் நவீன நீதித்துறை நடைமுறைகளை ஆழமாக பகுப்பாய்வு செய்கிறது. கோட்பாட்டின் வரலாற்று வளர்ச்சி. ஹிஸ்டோரகல் எவல்யூஷன். குற்றத்திற்கும் தண்டனைக்குமான விகிதாச்சாரத்தை சமன் செய்யும் முயற்சி மனித நாகரிகத்தின் தொடக்கத்திலிருந்தே இருந்து வருகிறது. ஹம்முராபியின் சட்டம். கோட் ஆஃப் ஹம்முராபி. கி. மு. 1750 பண்டைய மெசபடோமியாவில் உருவான கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் லெக்ஸ் டலியோனெஸ் என்ற விதி அக்காலத்தில் பழிவாங்கும் உணர்ச்சியை கட்டுப்படுத்தவே உருவாக்கப்பட்டது. அதாவது ஒரு பல்லை குடைத்தவனுடைய உயிரை எடுக்கக்கூடாது. பல்லுக்கு பல் மட்டுமே தண்டனையாக இருக்க வேண்டும் என்ற எல்லை கட்டுப்பாட்டை அது முதன்முதலில் விதித்தது. மெக்னா கார்ட்டா. மாக்னா கார்ட்டா 1215 இங்கிலாந்தின் மெக்னா கார்ட்டாவின் சரத்து 20 க்ளோஸ் 20 தெளிவாக குறிப்பிடுகிறது. ஒரு சாதாரண குடிமகன் செய்த சிறிய குற்றத்திற்காக அவனது வாழ்வாதாரத்தை பறிக்கும் அளவிலான அபராதம் விதிக்கப்படக்கூடாது. பெரிய குற்றத்திற்கு ஏற்பவே தண்டனையின் அளவு இருக்க வேண்டும். செசாரே பெக்கரியா. செசரே பிச்சரியா 1764 நவீன குற்றவியல் தந்தை எனப்படும் பெக்கரியா தத்துவார்த்த ரீதியாக இக்கோட்பாட்டை நிலைநாட்டினார். அவரது ஓன் கிரைம்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் என்ற நூலில் தண்டனையின் நோக்கம் குற்றவாளியை சித்திரவதை செய்வதோ அல்லது மன்னரின் அதிகாரத்தை காட்டுவதோ அல்ல, மாறாக சமூகத்தை சீர்திருத்துவது மட்டுமே என்பதால் மிகையான தண்டனை எப்போதுமே அநீதியானது என்றார். சர்வதேச சட்டங்கள் மற்றும் மனித உரிமைகள். இன்டர்நேஷனல் லா ஃப்ரேம்வொர்க். நவீன சர்வதேச மனித உரிமை சட்டங்கள் அனைத்திலும் விகிதாச்சார கோட்பாடு முதன்மை பெறுகிறது. சர்வதேச மனித உரிமை சட்டங்கள். விடப்பெரிது அனைத்துலக மனித உரிமை பிரகடனம் UDHR 1948 சரத்து 5 சித்திரவதை மற்றும் கொடூர தண்டனை தடை. விடப்பெரிது ஐரோப்பிய மனித உரிமை கன்வென்ஷன் ECHR சரத்து 3 மனிதத்தன்மையற்ற தண்டனைகளுக்கு எதிரான உரிமை. விடப்பெரிது ரோம் சாசனம் ICC ரோம் ஸ்டாச்சுட் சரத்து 80 குற்றத்திற்கு ஏற்ற விகிதாச்சார சிறைத்தண்டனை. உலகளாவிய சட்ட ஆதாரங்கள். 1. சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம் UDHR ஆர்டிகல் 5 எவரும் சித்திரவதைகளுக்கோ கொடூரமான மனிதத்தன்மையற்ற அல்லது தரக்குறைவான தண்டனைகளுக்கோ உட்படுத்தப்படக்கூடாது. 2. அமெரிக்க அரசியலமைப்பு 8 அமெண்ட்மெண்ட் மிகை அபராதங்களோ அல்லது கொடூரமான மற்றும் வழக்கத்திற்கு மாறான தண்டனைகளோ க்ரூல் அண்ட் அன்யூஷுவல் பனிஷ்மெண்ட்ஸ் விதிக்கப்படக்கூடாது. இஸ்லாமிய சட்டவியல் பகுப்பாய்வு. அஸ்லாமக் ஜூரஸ்ப்ரூடன்ஸ் ஃபி இஸ்லாமிய சட்டக் கோட்பாட்டில் உசல் அல் ஃபி குற்றத்திற்கு மீறிய தண்டனை வழங்குவது முற்றிலும் ஹராம் தடை செய்யப்பட்டது மற்றும் அநீதி சுல்ம் சலம் என கருதப்படுகிறது. குரான் வழிகாட்டுதல். நீங்கள் தண்டிப்பதாக இருந்தால் உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியின் அளவிற்கு மட்டுமே தண்டனை அமைய வேண்டும். அல்குரான் 16 முதல் 126. சட்டவியல் விதிகள். லீகல் மார்க்சம்ஸ். அல் ஆய்ட் அல் ஃபிகியா அல் ஜசாவு மின் ஜின்சில் அமல். அல் ஜசா மின் ஜீன்ஸ் அல் அமல் கூலி என்பது செயலின் தன்மைக்கு ஏற்பவே அமைய வேண்டும். தப்சீர் டசிர் எல்லைகள். நீதிபதி கவாதி தனது விருப்பப்படி தண்டனை வழங்கினாலும் அது குற்றத்தின் அளவை தாண்டக்கூடாது. ஒரு சிறிய நிதி மோசடிக்கு மரண தண்டனையோ அல்லது உடல் உறுப்பு துண்டிப்போ வழங்குவது இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் அநீதியாகும். சமூகவியல் மற்றும் உளவியல் தாக்கங்கள். சோசியோ சைகலோஜிக்கல் இம்பாக்ட். ஒரு அரசு அல்லது நீதித்துறை குற்றத்திற்கு அதிகமான தண்டனையை வழங்கும்போது ஏற்படும் விளைவுகள். நீதிமன்ற நம்பிக்கை. விகிதாச்சார தண்டனை ப்ரப்போஷனல். மக்கள் சட்டத்தையும் அரசையும் மதிப்பர். 100 விழுக்காடு. மிகையான தண்டனை எக்ஸெசிவ். நீதித்துறை மீது வெறுப்பும் கிளர்ச்சியும் உருவாகும்.
குற்றவிகிதம் விகிதாச்சார தண்டனை குற்றவாளிகள் சீர்திருந்த வாய்ப்பு அமையும். மிகையான தண்டனை சிறு குற்றவாளிகள் கொடூர குற்றவாளிகளாக மாறுவர். சமூக பாதுகாப்பு விகிதாச்சார தண்டனை சமநிலை மற்றும் அமைதி நிலவும். மிகையான தண்டனை அரசு சார்ந்த பயங்கரவாதம் ஸ்டேட் டெரர் உருவாகும். பயனற்ற கொடூரம் டமினஷங் மார்ஜனல் யூட்டிலிட்டி உளவியல் ரீதியாக ஒரு சிறிய குற்றத்திற்கு மிக கடுமையான தண்டனை அளிப்பது குற்றங்களை குறைக்காது. மாறாக குற்றவாளியை மேலும் வன்முறையாளனாக மாற்றும். உதாரணமாக திருட்டிற்கும் மரண தண்டனை கொலைக்கும் மரண தண்டனை என்று சட்டம் வகுத்தால் திருட வருபவன் சாட்சியே இல்லாதவாறு கொலையும் செய்துவிட்டு செல்ல துணிவான். ஆய்வறிக்கையின் முடிவுரை கன்க்ளூஷன் ஒருவர் செய்த குற்றத்தின் அளவிற்கு அதிகமான தண்டனையை வழங்குவது அநீதி என்பது வெறும் மனிதநேய கருத்து அல்ல. அது ஒரு நாகரிக சமூகத்தின் அடிப்படையான சட்ட விதி. 1. நீதியின் நோக்கம் தண்டனை என்பது பழிவாங்கல் வெஞ்சன்ஸ் அல்ல. அது சீர்திருத்தம் ரீஹபிலிடேஷன் மற்றும் சமூக சமநிலை ரெஸ்டோரேட்டிவ் ஜஸ்டிஸ். 2. அரசின் வரம்பு அரசுக்கு தண்டனை அளிக்கும் அதிகாரம் உள்ளது என்பதால் அது வரம்பற்ற அதிகாரமாக மாறக்கூடாது. 3. விகிதாச்சார சமநிலை சிறிய தவறுக்கு சிறிய கண்டிப்பும் பெரிய குற்றத்திற்கு அதற்கேற்ற சட்டப்பூர்வ தண்டனையுமே நீதியின் உண்மையான வடிவம். குற்றத்தை விட தண்டனை அதிகமாகும் புள்ளியில் சட்டமானது தன் தர்மத்தை இழந்து அரசின் வன்முறையாக ஸ்டேட் வயலன்ஸ் உருவெடுக்கிறது. ஒரு தீங்கிற்கான கூலி அதை போன்றதொரு தீங்கே ஆகும். இஸ்லாமிய சட்டவியலில் நேரடிச் செயல் லிடரல் ஆக்ட் vs சமமான மதிப்பு அக்விவலன்ஸ் ஆஃப் வால்யூ பற்றிய ஆழமான ஆய்வறிக்கை. முதன்மை சுருக்கம் எக்ஸெகேடிவ் சமரி திருக்குரானின் ஒரு தீங்கிற்கான கூலி அதை போன்றதொரு தீங்கே ஆகும். அல்குரான் 42 முதல் 40 என்ற வசனத்தை படிக்கும்போது பலருக்கு எழும் நியாயமான சந்தேகம். ஒருவன் திருடினால் நாமும் அவனிடம் திருட வேண்டுமா? ஒருவன் மானக்கேடான செயல் செய்தால் நாமும் பதிலுக்கு அதை செய்ய முடியுமா என்பதாகும். இஸ்லாமிய சட்டவியலில் இந்த வசனம் செயலின் கொடூரத்தை அப்படியே பிரதிபலித்தல் பிசிகல் இமிடேஷன் என்ற பொருளில் கையாளப்படவில்லை. மாறாக பாதிப்பின் மதிப்பிற்கு சமமான இழப்பீடு அல்லது தண்டனை அக்விவலன்ஸ் ஆஃப் ஹார்ம் வால்யூ என்ற சட்டக் கோட்பாட்டின் அடிப்படையிலேயே கையாளப்படுகிறது. பிரதி செய்வது பற்றிய இரு வேறு சட்டக் கருத்துகள் லிடரல் vs நொமடவ் அக்விவலன்ஸ். இஸ்லாமிய குற்றவியல் சட்டத்தில் அதை போன்றதொரு தீங்கு என்பது 2 வழிகளில் பிரிக்கப்படுகிறது. அதை போன்றதொரு தீங்கு விடப்பெரிது நேரடி பிரதி செயல் மில் சூரி பிசிகல் லிடரல் அக்விவலன்ஸ் கொலைக்கு கொலை காயத்திற்கு பதில் காயம் மார்க்க வரம்பிற்குட்பட்ட உடலடிகள். விடப்பெரிது சமமான மதிப்பு பிரதி செயல் மில் மனை அக்விவலன்ஸ் ஆஃப் வால்யூ ஜஸ்டஸ் திருட்டு கற்பழிப்பு மானபங்கம் பொய் சொத்து மீட்பு இழப்பீடு கசையடி சிறை. நேரடி பிரதி செயல் பிசிகல் அக்விவலன்ஸ் இது கொலை மற்றும் உடல் காயங்களுக்கு அளிக்கப்படும் கிசாஸ் யாஸ் தண்டனைகளில் மட்டுமே பொருந்தும். ஒருவனின் கண்ணை குருடாக்கினால் அவனது கண்ணும் சட்டப்பூர்வமாக குருடாக்கப்படும். அதுவும் நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் மட்டுமே. சமமான மதிப்பு பிரதி செயல் அக்விவலன்ஸ் ஆஃப் வால்யூ திருட்டு மானபங்கம் பொய்ச்சாட்சி அவதூறு போன்ற குற்றங்களில் அதே செயலை திரும்பச் செய்வது மார்க்க ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் ஹராம் தடை செய்யப்பட்டது. எனவே அங்கு செயல் பிரதிபலிக்கப்படாமல் குற்றவாளி ஏற்படுத்திய பாதிப்பின் அளவு செவரிட்டி ஆஃப் ஹார்ம் கணக்கிடப்பட்டு அதற்கு சமமான தண்டனை வழங்கப்படுகிறது. குறிப்பிட்ட குற்றங்களின் வழக்காடல் பகுப்பாய்வு கேஸ் அனாலிசிஸ். உங்கள் கேள்வியில் உள்ள குறிப்பிட்ட நிகழ்வுகளுக்கு சட்டவியல் வழங்கும் தீர்வுகள் இதோ. 1. திருட்டு தெஃப்ட் பார்க்லரி தவறான புரிதல் திருடனிடம் போய் பதிலுக்கு திருடுவது. சட்டப்பூர்வ தீர்வு அக்விவலன்ஸ் இஸ்லாமிய சட்டப்படி திருடப்பட்ட பொருள் முழுமையாக மீட்கப்பட்டு பாதிக்கப்பட்டவரிடம் ஒப்படைக்கப்படும் ரெஸ்டிடியூஷன். அதோடு திருட்டு குற்றத்திற்கான தண்டனையாக அரசால் அவனுக்குரிய தண்டனை சூழலை பொறுத்து தப்சீர் சிறைவாசம் அல்லது கை துண்டிப்பு வழங்கப்படும். ஏன் திருடக்கூடாது? திருடுவது என்பதே தன்மையில் அநீதியானது. அநீதியை கொண்டு அநீதியை சரிசெய்யக்கூடாது என்பதே இஸ்லாமிய விதி. தீமையை நன்மையை கொண்டு தடுப்பீராக குரான் 43 முதல் 96. 2. மானக்கேடான செயல் கற்பழிப்பு அவதூறு செக்ஷுவல் கிரைம்ஸ் மற்றும் ஸ்லாண்டர் தவறான புரிதல். ஒருவன் மற்றொருவனின் குடும்ப பெண்ணை மானபங்கம் செய்தால் பதிலுக்கு அவனது குடும்ப பெண்ணை மானபங்கம் செய்வது அல்ல. சட்டப்பூர்வ தீர்வு அக்விவலன்ஸ் இஸ்லாத்தில் கற்பழிப்பு மற்றும் மானபங்கம் போன்ற குற்றங்களுக்கு பதிலுக்கு பதில் அதே செயலைச் செய்வது கடும் பாவமும் அநீதியுமாகும். ஏனென்றால் குற்றவாளியின் குடும்ப பெண் எந்த தவறும் செய்யாத நிரபராதி. ஒருவரின் பாவத்தை மற்றொருவர் சுமக்க மாட்டார். 6 முதல் 164. இதற்கான சமமான தண்டனை அக்விவலன்ஸ் ஆஃப் ஹார்ம் குற்றவாளிக்கு மரண தண்டனை அல்லது கடுமையான கசையடி மற்றும் சிறை. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மகள் மிஸ்ல் மா அல் மித்ல் எனப்படும் இழப்பீட்டுத் தொகையை குற்றவாளி தன் சொத்திலிருந்து வழங்க வேண்டும். இஸ்லாமிய சட்டவியல் விதிகள் அஸ்லாமிக் லீகல் மார்க்சம்ஸ். இந்த வசனம் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதை விளக்கும் 3 முக்கிய சட்ட விதிகள் அல் ஆய்ட் அல் ஃபிகியா. 1. அல் ரரரு யுசாலு அல் டாரார யசால் டாமேஜ் மஸ்ட் பி எலிமினேட்டட் பாதிப்பு அகற்றப்பட வேண்டும். ஆனால் அந்த பாதிப்பை அகற்றுவதற்காக மற்றொரு புதிய பாதிப்பையோ அல்லது மார்க்கத்திற்கு எதிரான செயலையோ உருவாக்கக்கூடாது.
2. அல் ஜரிமத்து ஷக்சியா அல் ஜாரிமட ஷக்சியா பார்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி குற்றம் தனிநபர் சார்ந்தது. ஒருவன் செய்த குற்றத்திற்காக அவனது குடும்பத்தையோ உறவினர்களையோ பழிவாங்கும் நோக்கில் அதே செயலைச் செய்வது அநீதியாகும். 3. அல் முமாசலா ஃபில் இகப் ப்ரொபோஷனாலிட்டி இன் பனிஷ்மெண்ட் குற்றவாளிக்கு தரப்படும் தண்டனை அவன் ஏற்படுத்திய பாதிப்பின் அளவிற்கு சமமாக இருக்க வேண்டுமே தவிர அவன் செய்த அருவருப்பான செயலை அப்படியே நகல் எடுப்பதாக இருக்கக்கூடாது. சுருக்கம் மற்றும் முடிவுரை கன்க்ளூஷன் குரானின் ஒரு தீங்கிற்கான கூலி அதை போன்ற தீங்கே ஆகும் என்ற வசனம் குற்றவாளி செய்த அருவருப்பான நடத்தையை நாமும் செய்ய வேண்டும் என்று கூறவில்லை. மாறாக நீதியின் எல்லை பாதிக்கப்பட்டவர் பழிவாங்கும் உணர்ச்சியில் குற்றவாளி செய்ததை விட கூடுதல் தீங்கு செய்துவிடக்கூடாது என்ற வரம்பை லிமிட் நிர்ணயிக்கிறது. மதிப்பீட்டுச் சமநிலை குற்றத்தின் கொடூரத்திற்கு சமமான நீதிமன்ற தண்டனையையும் இழப்பீட்டையும் அக்விவலன்ஸ் இன் வால்யூ மற்றும் சவரிட்டி மட்டுமே அது குறிக்கிறது. எனவே திருட்டிற்கு பதிலாய் திருடுவதோ அல்லது மானக்கேடான செயலுக்கு பதிலாய் மானக்கேடான செயல் செய்வதோ நீதியாகாது. அது சமூகத்தைச் சீரழிக்கும் வன்முறை சுழற்சியாகவே சைக்கிள் ஆஃப் கிரைம் முடியும். குற்றவாளியை தண்டிப்பதும் பாதிக்கப்பட்டவருக்கு சமமான இழப்பீடு பெற்றுத் தருவதுமே இவ்வசனத்தின் உண்மையான நோக்கமாகும். குற்றவியல் விகிதாச்சார கோட்பாட்டின் வரலாற்று வளர்ச்சி ஆழமான ஆய்வறிக்கை. தண்டனை விகிதாச்சார கோட்பாட்டின் வரலாற்று வளர்ச்சியில் உள்ள 3 முக்கிய கட்டங்களை ஹம்முராபி மெக்னா கார்ட்டா செசாரே பெக்கரியா சட்டவியல் மற்றும் சமூகவியல் கோணங்களில் விரிவாக பகுப்பாய்வு செய்யும் அறிக்கை இதோ. ஹம்முராபியின் சட்டம் கோட் ஆஃப் ஹம்முராபி கி. மு. 1750 பழிவாங்கும் உணர்ச்சிக்கு மேல் சட்டப்பூர்வ எல்லைக் கட்டுப்பாட்டை லெக்ஸ் டலியோனிஸ் விதித்தது. மெக்னா கார்ட்டா சாசனம் மாக்னா கார்ட்ட கி. பி. 1215 சரத்து 20 மூலம் அரசதிகாரத்திற்கு எதிரான பொருளாதார மற்றும் வாழ்வாதார பாதுகாப்பை உறுதி செய்தது. செசாரே பெக்கரியாவின் தத்துவம் கி. பி. 1764 குற்றவியல் தத்துவத்தில் மிகையான தண்டனை எப்போதுமே அரசு சார்ந்த அநீதி என்ற கோட்பாட்டை நிறுவியது. ஹம்முராபியின் சட்டம் பழிவாங்குதலுக்கான எல்லைக் கட்டுப்பாடு லெக்ஸ் டலியோனிஸ் பண்டைய மெசபடோமியாவில் கி. மு. 1750 பாபிலான் மன்னர் ஹம்முராபியால் உருவாக்கப்பட்ட சட்டத் தொகுப்பு நவீன உலகிற்கு அளித்த மிக முக்கிய பங்களிப்பு வரம்பற்ற பழிவாங்கலுக்கு கடிவாளம் போட்டது ஆகும். வரலாற்றுச் சூழல் ஹிஸ்டோரகல் கொண்டெக்ஸ்ட் ஹம்முராபியின் சட்டத்திற்கு முன் ஒரு பழங்குடி பிரிவைச் சேர்ந்தவன் மற்றொரு பழங்குடியினனின் பல்லையோ அல்லது கண்ணையோ சேதப்படுத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பம் குற்றவாளியை மட்டுமின்றி அவனது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொன்று பழிவாங்கும் வழக்கத்தைக் கொண்டிருந்தது. அன்செக் ட்ரைபல் வெஞ்சன்ஸ் பகுப்பாய்வு அனாலிசிஸ் அளவுகோல் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் ஐ ஃபார் ஆன் ஐ டூத் ஃபார் ஏ டூத் என்ற விதி பார்க்க கொடூரமாக தெரிந்தாலும் அது அன்றைய சமூகத்தில் தண்டனையின் உச்சவரம்பை சிலங் பாரீர் நிர்ணயித்தது. சட்டத்தாக்கம் ஒரு பல்லை உடைத்தவனுக்கு பதிலாக அவனது உயிரை எடுக்கக்கூடாது. காயத்திற்கு நிகரான இழப்பை தாண்டி கூடுதல் சேதத்தை அரசும் பாதிக்கப்பட்ட நபரும் ஏற்படுத்தக்கூடாது என்ற எல்லைக் கட்டுப்பாட்டை ப்ரொபோஷனல் அப பவுண்டரி உலக வரலாற்றில் முதன்முதலில் இச்சட்டம் சட்டப்பூர்வமாக்கியது. மெக்னா கார்ட்டா சரத்து 20 க்ளோஸ் 20 மற்றும் வாழ்வாதார பாதுகாப்பு 1215 இல் இங்கிலாந்தின் ஜான் மன்னருக்கும் பிரபுக்களுக்கும் இடையே உருவான மெக்னா கார்ட்டா ஒப்பந்தத்தின் சரத்து 20 க்ளோஸ் 20 குடிமக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் முதன்மை சட்டப்பூர்வ தூணாக அமைந்தது. வரலாற்றுச் சூழல் ஹிஸ்டோரகல் கொண்டெக்ஸ்ட் 13ஆம் நூற்றாண்டு இங்கிலாந்தில் மன்னர்கள் சிறிய குற்றங்களுக்கும் எடுத்துக்காட்டாக அரச வனத்தில் விறகு சேகரித்தல் சிறிய வரி பாக்கி சாதாரண விவசாயிகளின் நிலங்கள் கால்நடைகள் மற்றும் விவசாய கருவிகளை பறிமுதல் செய்து அவர்களை ஏழைகளாக்கினர். பகுப்பாய்வு அனாலிசிஸ் சரத்து 20 உரை ஒரு சாதாரண குடிமகன் செய்த சிறிய குற்றத்திற்காக அவனது வாழ்வாதாரத்தை பறிக்கும் அளவிலான அபராதம் விதிக்கப்படக்கூடாது. பெரிய குற்றத்திற்கு அதற்கேற்ற விகிதாச்சாரத்தில் மட்டுமே தண்டனை இருக்க வேண்டும். அதேபோல ஒரு வணிகனின் வர்த்தகப் பொருட்களோ அல்லது விவசாயியின் கலப்பையோ பறிமுதல் செய்யக்கூடாது. சட்டத்தாக்கம் குற்றத்திற்காக விதிக்கப்படும் அபராதம் குற்றவாளியின் அன்றாட வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடாது. மார்சி ஆண்ட் கான்டெனமெண்டம் என்பதை இச்சரத்து முதன்மைப்படுத்தியது. நவீன குற்றவியல் சட்டத்தில் மிகை அபராத தடை புரோஹிபிஷன் ஆஃப் எக்ஸசிவ் ஃபைன்ஸ் என்ற கோட்பாட்டிற்கு இதுவே விதையிட்டது. செசாரே பெக்கரியா மிகையான தண்டனை எப்போதுமே அநீதியானது. 18ஆம் நூற்றாண்டின் இத்தாலிய சட்ட மேதை செசாரே பெக்கரியா செசரே பிச்சரியா 1764 தனது ஓன் கிரைம்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் என்ற நூலின் மூலம் நவீன குற்றவியல் தத்துவத்தில் மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார். வரலாற்றுச் சூழல் ஹிஸ்டோரகல் கொண்டெக்ஸ்ட் 18ஆம் நூற்றாண்டு ஐரோப்பாவில் எளிய திருட்டுகளுக்கு கூட சித்திரவதைகளும் தூக்கு தண்டனைகளும் நடைமுறையில் இருந்தன. மன்னனின் அதிகாரத்தை காட்டவே தண்டனைகள் பயன்படுத்தப்பட்டன. பகுப்பாய்வு அனாலிசிஸ் சமூக ஒப்பந்த கோட்பாடு சோஷியல் கொண்ட்ராக்ட் தியரி குடிமக்கள் தங்கள் சுதந்திரத்தின் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே அரசின் பாதுகாப்புக்காக தருகிறார்கள். எனவே அரசுக்கு தண்டனை அளிக்கும் அதிகாரம் சட்டத்திற்கு உட்பட்டது மட்டுமே. பயன்முறை கோட்பாடு டட்டரன்ஸ் வி எஸ் டிரனி
தண்டனையின் நோக்கம் குற்றவாளியை சித்திரவதை செய்வதோ அல்லது ஒரு மனிதனை அழிப்பதோ அல்ல, மாறாக அவன் மீண்டும் குற்றம் செய்யாமல் தடுப்பதும் பிறருக்கு எச்சரிக்கையாக இருப்பதுமே ஆகும். அந்த எல்லைக்கு மேல் வழங்கப்படும் எந்தவொரு மிகையான தண்டனையும் தற்காப்பு அல்ல, அது அரசால் செய்யப்படும் வன்முறை, ஆக்ட் ஆஃப் டிரனி. சட்ட தாக்கம்: தண்டனையின் கடுமையை விட சவரிட்டி தண்டனை உறுதிப்படுத்தப்படுவதும் சார்டன்டி விரைவாக வழங்கப்படுவதுமே சலரிட்டி குற்றங்களை குறைக்கும் என்ற தத்துவத்தை நிறுவி சித்திரவதை மற்றும் மரண தண்டனைகளுக்கு எதிரான உலகளாவிய மனித உரிமை இயக்கங்களுக்கு பெக்கரியா வழிகாட்டினார். வரலாற்று ஒப்பீட்டுச் சுருக்கம்: கம்பாரடவ் சமரி டேபிள். வரலாற்று தூண்: காலகட்டம், முதன்மை பங்களிப்பு, நவீன சட்ட தாக்கம். ஹம்முராபி கி. மு. 1750 பழிவாங்கும் உணர்ச்சிக்கு எல்லை கட்டுப்பாடு விதித்தல். குற்றத்திற்கு நிகரான தண்டனை யாஸ் ரெட்ரிபடிவ அப்பர் லிமிட். சரத்து 20 மாக்ன கார்ட்ட கி. பி. 1215 வாழ்வாதாரத்தை அழிக்காத பொருளாதார கட்டுப்பாடுகள். மிகை அபராத தடை புரோஹிபிஷன் ஆஃப் எக்ஸசிவ் ஃபைன்ஸ். பெக்கரியா விச்சரியா கி. பி. 1764 மிகையான தண்டனை சமன் அரசு வன்முறை என்ற தத்துவம். சர்வதேச மனித உரிமை சட்டங்கள் யுடிஎச்ஆர் ஆர்டிகல் 5 மற்றும் 8 அமெண்ட்மெண்ட். இம்மூன்று கட்டங்களும் மனித நாகரிகம் அரசின் வரம்பற்ற அதிகாரத்திலிருந்து குடிமக்களின் மனித உரிமைகளையும் விகிதாச்சார நீதியையும் நோக்கி நகர்ந்த வரலாற்று பரிணாமத்தை காட்டுகின்றன. 18ஆம் நூற்றாண்டின் இத்தாலிய தத்துவஞானி செசாரே பெக்கரியா செசரே பிச்சரியா தனது ஓன் கிரைம்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் 1764 என்ற நூலின் மூலம் நவீன குற்றவியல் நீதி அமைப்பிலும் மனித உரிமை கோட்பாடுகளிலும் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார். அவரது சிந்தனைகள் நவீன மரண தண்டனை ஒழிப்பு இயக்கம் ஆபலிஷனிஸ்ட் மூவ்மெண்ட் மற்றும் 1948 இல் உருவாக்கப்பட்ட உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனம் யுடிஎச்ஆர் ஆகிய இரண்டிலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திய விதத்தை சட்டவியல் மற்றும் தத்துவ கோணங்களில் விரிவாக பகுப்பாய்வு செய்யும் அறிக்கை இதோ. 1. நவீன மரண தண்டனை ஒழிப்பில் பெக்கரியாவின் தாக்கம். பெக்கரியாவுக்கு முன் மரண தண்டனை என்பது அரசின் அதிகாரத்தை காட்டுவதற்கும் குற்றவாளிகளை அச்சுறுத்துவதற்கும் நியாயமான ஒன்றாக கருதப்பட்டது. ஆனால் அதை முதன்முதலில் ஒரு முறையான தர்க்கரீதியான மற்றும் சட்டரீதியான ஆய்வுக்கு உட்படுத்தியவர் பெக்கரியா ஆவார். சமூக ஒப்பந்த கோட்பாடு சோஷியல் கொண்ட்ராக்ட் தியரி. வாதம்: குடிமக்கள் தங்களின் சுதந்திரத்தின் ஒரு பகுதியை மட்டுமே அமைதியான வாழ்க்கைக்காக அரசுக்கு கொடுக்கிறார்கள். தாக்கம்: ஒரு மனிதன் தன் உயிரை தானே மாய்த்து கொள்ள உரிமை இல்லாதபோது அதை அரசுக்கு கொடுக்கும் அதிகாரம் அவனுக்கு எப்படி வரும்? குடியரசு அல்லது அரசுக்கு தன் குடிமகனை படுகொலை செய்ய எந்த உரிமையும் இல்லை என்ற கேள்வியை எழுப்பினார். இது மரண தண்டனைக்கு எதிரான முதன்மை சட்டவாதமாக இன்றளவும் உள்ளது. பயன்பாட்டுவாத பகுப்பாய்வு யூட்டிலிட்டேரியன் ஆர்கியூமெண்ட். வாதம்: மரண தண்டனை என்பது குற்றங்களை தடுப்பதற்கான சிறந்த வழிமுறையல்ல, மாறாக நீண்டகால சிறை தண்டனையே அம்பிரிசன்மெண்ட் மனித மனங்களில் ஆழமான மற்றும் நிரந்தரமான எச்சரிக்கையை ஏற்படுத்துகிறது. தாக்கம்: மரண தண்டனையின் பயன்முறையை கேள்விக்குள்ளாக்கியதன் மூலம் நவீன சீர்திருத்த சிறை அமைப்புகளுக்கு பீனல் ரீஃபார்ம் வழிகோலினார். சமூக வன்முறை உருவாக்கம் பிரடலிசாடியோன் அஃபெக்ட். வாதம்: கொலையை தடுப்பதாக கூறிக்கொள்ளும் அரசே சட்டப்பூர்வமாக கொலை செய்வது பப்ளிக் எக்ஸகியூஷன் சமூகத்தில் வன்முறையை நியாயப்படுத்தும் முரண்பாடாகும். தாக்கம்: இக்கோட்பாடு பின்னாட்களில் ஆஸ்திரியா டஸ்கனி 1786 இல் உலகிலேயே முதன்முதலில் மரண தண்டனையை ஒழித்த நாடு மற்றும் அமெரிக்க அரசியலமைப்பு சட்ட பேராசிரியர்களிடம் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. 2. அகில உலக மனித உரிமைகள் பிரகடனத்தில் யுடிஎச்ஆர் 1948 பெக்கரியாவின் முத்திரைகள். ஐக்கிய நாடுகள் சபையால் 1948 இல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட யுடிஎச்ஆர் உடன்படிக்கையின் பல முதன்மை சரத்துகள் பெக்கரியா 18ஆம் நூற்றாண்டில் முன்வைத்த கருத்துகளின் நவீன வடிவங்களாகும். யுடிஎச்ஆர் சரத்து ஆர்டிகல் மனித உரிமை விதிகளின் மையம் பெக்கரியாவின் தத்துவ பங்களிப்பு. சரத்து 3 ஆர்டிகல் 3 வாழ்வுரிமை ரைட் டு லைஃப் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழவும் சுதந்திரமாக இருக்கவும் பாதுகாப்பு பெறவும் உரிமையுண்டு. அரசால் ஒரு குடிமகனின் உயிரை பறிக்க முடியாது என்ற பெக்கரியாவின் மரண தண்டனை எதிர்ப்பு வாதத்தின் நேரடி தாக்கம். சரத்து 5 ஆர்டிகல் 5 சித்திரவதை தடை புரோஹிபிஷன் ஆஃப் டார்ச்சர் எவரையும் சித்திரவதையோ கொடூரமான மனிதத்தன்மையற்ற தண்டனையோ செய்யக்கூடாது. குற்றத்தை ஒப்புக்கொள்ள வைக்க அரசுகள் பயன்படுத்திய சித்திரவதை முறையை டார்ச்சர் முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என முதன்முதலில் குரல் கொடுத்தவர். சரத்து 11 ஆர்டிகல் 11 குற்றமற்றவர் என கருதும் உரிமை மற்றும் விகிதாச்சார நீதி பிரசம்ப்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் மற்றும் ப்ரொபோர்ஷனாலிட்டி குற்றம் நிரூபிக்கப்படும் வரை ஒவ்வொருவரும் நிரபராதியே. விசாரணையின் போது சந்தேகத்தின் பலன் எதிரிக்கே செல்ல வேண்டும் என்ற தத்துவத்தின் தூண். 3. நவீன சட்ட அமைப்புகளில் பெக்கரியாவின் 3 முக்கிய தூண்கள். நவீன மனித உரிமைகள் இயக்கமும் பன்னாட்டு நீதிமன்றங்களும் ஐசிசி பெக்கரியாவின் 3 முக்கிய கோட்பாடுகளின் மீதே இயங்குகின்றன. தண்டனையின் உறுதித்தன்மை சார்டன்டி தண்டனையின் கடுமையை விட குற்றம் செய்தால் நிச்சயம் தண்டனை கிடைக்கும் என்ற உறுதியே குற்றங்களை குறைக்கும். விரைவுத்தன்மை சலரிட்டி குற்றம் நடந்தவுடன் தாமதமின்றி வழங்கப்படும் நீதியே பயனுள்ளது.
இது நவீன ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் மற்றும் ராய் டு ஸ்பீடி ட்ரையல் போன்ற உரிமைகளுக்கு வித்திட்டது. விகிதாச்சாரத்தன்மை ப்ரப்போஷனாலிட்டி குற்றத்தின் தன்மைக்கு ஏற்பவே தண்டனையின் அளவு இருக்க வேண்டும். மிகையான தண்டனை அரசின் பயங்கரவாதமாகும். ஆக்ட் ஆஃப் டிரனி. முடிவுரை. செசாரே பெக்கரியா வெறும் ஒரு சட்ட வல்லுனர் மட்டுமல்ல. குற்றவியல் நீதியை அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை என்ற நிலையிலிருந்து மாற்றி மனித உரிமைகள் மற்றும் மனித கண்ணியத்தின் பாதுகாப்பு கவசம் என்ற நிலைக்கு உயர்த்திய முதன்மை சிந்தனையாளர் ஆவார். இன்று சர்வதேச அளவில் 100க்கும் மேற்பட்ட நாடுகள் மரண தண்டனையை முழுமையாக ஒழித்திருப்பதற்கும் UDHR போன்ற மனித உரிமை சாசனங்கள் உலகெங்கும் நிலைநிறுத்தப்படுவதற்கும் பெக்கரியா 260 ஆண்டுகளுக்கு முன் விதைத்த சிந்தனைகளே விதையாக அமைந்தன.